So start something the Wilson's vision of public administration. I think we have already covered two things. One is related in relation to politics and administration dichotomy, which in the sense there should be a separate relationship between politics and administration. This theory became the basis for the emergence of public administration as a separate subject. Second thing that is public administration should be like a business administration, because some principles of business administration should be taken from business management to run the government efficiently. Some business principles எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு விஷயன்ஸும் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ டுடே கிளாஸ் வில் டிஸ்கஸ் த ரிமைனிங் திங்ஸ், தட் இஸ் சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், மெரிட் பேஸ்ட் சிவில் சர்வீசஸ், தென் அப்ஜெக்டிவ்ஸ் பற்றி படிப்போம், தென் கம்பேரிட்டிவ் ஸ்டடி அண்ட் ஆல்சோ பப்ளிக் ஒப்பீனியன். இந்த 7 திங்ஸை பற்றி படிக்கணும். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், இது தெரிஞ்சுங்க, அடிக்கடி யூபிஎஸ்சியில் மேபி கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி எ பிஸ்னஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற கொஷினை எப்படி மாற்றி கேட்பாங்க அப்படின்னா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அக்கார்டிங் டு வில்சன் இஸ் லெஸ் அன்பிஸ்னஸ் லைக் அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க. ஓகே, ரெண்டும் ஒன்று தான். லெஸ் அன்பிஸ்னஸ் லைக் அப்படின்னா மோர் பிஸ்னஸ் லைக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த வேர்டு புரியுதா? லெஸ் அன்பிஸ்னஸ் லைக் அப்படின்னா அன்பிஸ்னஸ் மாதிரி லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரெண்டு நெகட்டிவ் வேர்டு வரும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ இட் இஸ் பிஸ்னஸ் லைக் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, அன்பிஸ்னஸ் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரி இருக்கணும்? பிஸ்னஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ பிஸ்னஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேஷனை அல்டர்னேட்டிவாக எப்படி கேட்கலான்னா லெஸ் அன்பிஸ்னஸ் லைக் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதான் ஆல்ரெடி வி ஹேவ் டிஸ்கஸ்ட் தி 2 பிரின்சிபல்ஸ். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். எஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி அ சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ப்ரப்போன் பண்ணால் தான் உட்ரோ வில்சன்ஸோட வியூ. இதில் நமக்கு வந்து 2 வியூ தெரியணும். ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள், உட்ரோ வில்சன் ப்ரப்போண்டட் ஃபார் எ சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, இதுக்கு அப்போ கவுண்டர் வியூ ஒன்று இருக்கணும். சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, விச் மீன்ஸ் தட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் ஃபாலோ எம்பிரிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, எம்பிரிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தியரி பில்டிங்கை பொறுத்த வரையும் 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆக்சுவலி எந்த ஆப்ஷனல் படித்தாலும் சரி, இல்லை சம்திங் எந்த ஒரு திங்கர்ஸ் வந்து தியரி ரெடி பண்ணாலும், தியரி பில்டிங்கை பொறுத்த வரையும் தட் இஸ் 2 மெத்தட்ஸ் டு கிரியேட் எ தியரி ஃபார் அ பர்டிகுலர் டிசிப்ளின். ஒன்று என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, தட் இஸ் நார்மேட்டிவ் அப்ரோச். இன்னொன்று வந்து எம்பிரிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ரெண்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சிம்பிள் சென்ஸாக இதை புரியணும் அப்படின்னா, திஸ் இஸ் சப்ஜெக்டிவ் அப்ரோச், this is objective approach. Take an example. நான் வந்து ஒரு தியரி வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஐ வாண்ட் டு கிரியேட் த தியரி. நான் 2 விதமான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஒன்று நார்மேட்டிவ் ஃபாலோ பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எம்பிரிக்கல் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் எம்பிரிக்கல் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, this approach is called approach, that is objective method அப்படின்னு சொல்லி சொல்கிறது. 2 அப்ரோச்சுமே பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்சஸ் தான். ஃபஸ்ட்டு நான் இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து ஒரு தியரி மேட் பண்ணோம் அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறது என்ன அப்படின்னா என்னோடய எக்ஸ்பீரியன்சஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட செல்ஃப் அனலிட்டிக்கல் வியூவை இன்க்ளூட் பண்ணி நான் தியரி எழுதணுமா, இல்லை என்னோட செல்ஃப் ப்ரிசம்ஷனை ஓரமாக வச்சுட்டு ஒன்லி அப்ஜெக்டிவ் திங்ஸை மட்டும் வச்சு நான் தியரி எழுதணுமா? இதுதான் 2 கொஷின். விச் மீன்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு ரைட் எ தியரி. ஃபார் தட் யோர் பர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கும். டேக் அன் எக்ஸாம்பிள், இப்போ லியோ படம் யார் பார்க்கல இன்னும்?
யாருமே பார்க்கலையா? என்ன பர்செப்ஷன் உங்களுக்கு? யாருமே பார்க்கலையா? சரி, சூப்பர், நான் பார்த்துட்டேன். அந்த படம் எப்படி இருக்குங்கிற ரிவ்யூ பார்த்துருப்பீங்களா? எப்படி இருக்கு? சும்மா சொல்லுங்கள். புரியல. இல்லை, இப்போ உங்களை பொறுத்தவரை என்ன பர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு கேட்குறேன் அந்த படத்தில். அப்படிலாம் எதுவுமே இல்லை. புரியல. ம் 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 அப்படின்னு உங்களோட இது. ஓகே. இது பேர் தான் என்ன அப்படின்னா சப்ஜெக்டிவ் வியூ. இப்போ லோகேஷ் கனகராஜோட படம் எல்லா விஷயங்களுமே நல்லா இருக்குது அப்படிங்கிறது உங்களோட ப்ரிசம்ஷன். இப்போ இந்த ப்ரிசம்ஷனை கொண்டுட்டே நீங்கள் லியோ படத்துக்கு போகிறீங்கன்னா படம் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. கரெக்டாக? இது பேர் சப்ஜெக்டிவ் வியூ. ஓகேவா? அது பேர் தான் நார்மேட்டிவ் அப்ரோச்சுன்னு சொல்கிறோம். நீங்கள் தியரி பில்டிங்லாம் விட்டுருங்க. எம்பிரிக்கல் அப்ரோச்னால் என்ன அப்படின்னா, ஒரு படத்தை பற்றியோ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றியோ உங்களோட செல்ஃப் அனலிட்டிக்கல் வியூவை எடுத்து ஓரமாக வச்சுட்டு மற்ற ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்சஸ் என்ன சொல்லுதோ அதை வச்சு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது பேர் தான் எம்பிரிக்கல் அப்ரோச். விச் மீன்ஸ் தட் உங்களோட இன்வால்மெண்ட் ஆஃப் செல்ஃப் வியூ எங்கே இருக்கும் அப்படின்னா நார்மேட்டிவ் அப்ரோச்சில் இருக்கும். நார்மேட்டிவ் அப்ரோச்னால் என்ன அப்படின்னா, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்தை பார்க்க போகிறேன், எனக்குன்னு ஒரு செல்ஃப் வியூ அந்த ஹீரோவை பற்றி இருக்குது, அந்த படத்தை பற்றி இருக்குது. நான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் விஜய் உங்களை பற்றிலாம் சொல்லவே இல்லை. யார்கிட்டையும் சொல்லிட்டா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் அப்போ இந்த படத்தை பற்றி ஒரு கமெண்ட் சொல்கிறேன்னு வைங்க, லியோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அந்த கமெண்ட்டை எடுத்துகிட்டு உங்களுக்குள்ளே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் க்ரியேட் ஆயிரும். இப்போ போய் நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது என்னென்னா, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் க்ரியேட் ஆனதை வச்சே பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஓரியன்டாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் காட் அப்படின்னு எல்லாத்துலேயும் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் காட் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். காடை பற்றி ஒரு எஸ்ஸே எழுதுங்க அப்படின்னு சொல்லி எல்லாட்டையும் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட எஸ்ஏயில் என்ன தெரியுமா ரெஃப்ளெக்ட் ஆகும்? உங்களோட ஆல்ரெடி என்ன ப்ரிசம்ஷன் இருக்கோ அதுதான் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஆமாம் இல்லை? காடை பற்றி ஒரு 1 பேஜ் வந்து எழுதுங்க அப்படின்னா அதில் வந்து 3 வியூ இருக்கலாம். ஒன்று வந்து மேபி செக்குலர் வியூவில் இருக்கலாம், இல்லை தியோக்ரட்டிக் வே இருக்கலாம், இல்லை ஏத்திஸ்ட் வியூ இருக்கலாம். செக்குலர் வியூனால் கடவுளுங்கிறது ஒரே ஒருத்தர் தான், அது யாராக வேணால் இருக்கலாம், அது அவங்களோட இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவை பேஸ் பண்ணது அப்படின்னு நீ ஃபீல் பண்ணனா எழுதியிருப்ப. தியோக்ரட்டிக் வே அப்படிங்கிறது சம்திங் இவர் தான் கடவுள், இவர் பண்ணுறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி பேசலாம். ஏத்திஸ்ட் வியூ அப்படின்னா சம்திங் கடவுளுங்கிறதுலாம் யாருமே கிடையவே கிடையாது, இட் இஸ் எ பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த எஸ்ஏயில் ஒரு என்ன இருக்கும் அப்படின்னா உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், உன்னோட வியூ சேர்ந்தது தான் கடவுளுக்கு பற்றி நீ பேச ஆரம்பிச்சிருப்ப. அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நார்மேட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எம்பிரிக்கல் அப்ரோச்னால் என்ன அப்படின்னா வெரி சிம்பிள். நீ ஒரு தியரி எழுத போகிற, உன்னை தூக்கி நீ வெளியே வச்சிடணும், அவ்வளோதான். யுவர் செல்ஃப் ஷுட் பி கீப் அசைட் வென் யூ ஆர் கோயிங் டு ரைட் அ தியரி. உனக்கு இருக்க ப்ரிசம்ஷன், உனக்கு இருக்க அனலிட்டிக்கல் தாட், உனக்கு இருக்க வியூ, இது எல்லாத்தையும் செட் அசைட் பண்ணிடணும். அசைட் பண்ணிவிட்டு நீ இப்போ ஒரு தியரியை வந்து க்ரியேட் பண்ண போகிற, அதை தான் என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா எம்பிரிக்கல். இது வரையும் இதில் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகேவா? உன்னோட ஆக்சுவலி இந்த சப்ஜெக்டை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் உன்னால் இந்த இதை பேச முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் மைனஸ் செல்ஃப் வியூ, இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எம்பிரிக்கல் அப்ரோச். இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் செல்ஃப் வியூ, இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நார்மேட்டிவ் வியூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சைடு வருது இல்லை, இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சைடு வர்றதை தான் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மிங்கிள் பண்ணுவோம். ஸோ அப்போ எம்பிரிக்கல் அப்ரோச் இன் த சென்ஸ் விச் மீன்ஸ் தட் த கன்க்ளூஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்சஸ்.
அப்போ நீ இந்த அப்ஜெக்டிவ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காடை பற்றி ஒரு எஸ்ஸே எழுதுகிற, உன்னோட செல்ஃப் ப்ரிசம்ஷன்ஸை வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னா, நீ கீப் அசைட் பண்ணி ஒரு தியரிட்டிக்கல் கன்க்ளூஷனுக்கு வர்ற அப்படின்னா எதை பேஸ் பண்ணி நீ முடிவு பண்ணுவோம் அப்படின்னா ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்சஸ். ஆமாம்ல. இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனலை சூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து நார்மேட்டிவ் அப்ரோச்சாக இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தனால என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் தான், வேறு சப்ஜெக்டே இல்லை, இந்த சப்ஜெக்ட் தான் எனக்கு வேணும்னு எடுத்தது நார்மேட்டிவ் அப்ரோச். இதே ஒருத்தங்க இருக்கிற எல்லா ஆப்ஷனலையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஆப்ஷனல் வந்து ஸ்கோரிங் பொட்டன்ஷியல் அதிகம், ஸ்கோரிங் பொட்டன்ஷியல் லோ, இந்த ஆப்ஷனல் இப்படிங்கிற ப்ரிசம்ஷன் தாட்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்சஸை பேஸ் பண்ணி ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறது தான் தட் இஸ் த சயின்ஸ் ஆஃப் சூஸிங் த ஆப்ஷனல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ உனக்கு இருக்க வியூவை நீ அப்படியே ஓரமாக வச்சிடணும். பட் நார்மேட்டிவ் அப்ரோச்சை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. உன்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணணும். உன்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி உன்னோட செல்ஃப் வியூவை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மேட்டிவ் அப்ரோச் வந்து பேஸ் ஆகும். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தட் இஸ் வேல்யூ லேடன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேல்யூ பேஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறது. உன்னோட செல்ஃப் வேல்யூ பேஸ்ட் அப்ரோச். அப்போ இது என்ன அப்ரோச்சாக இருக்கும்? வேல்யூ ஃப்ரீ அப்ரோச். புரியுதா? இது ஏன் வேல்யூ ஃப்ரீ அப்ரோச் அப்படின்னா, நீ எந்த ஒரு செல்ஃப் வேல்யூஸையும் நீ எந்த ஒரு சொசைட்டல் வேல்யூஸையும் இன்க்ளூட் பண்ணாமல் எப்பயுமே இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எப்பயுமே குழப்பாமல் இருக்கிறதுக்கு சிம்பிளாக நீங்கள் எழுதிக்கிங்க, பட் எக்ஸாமில் எழுதக்கூடாது. எம்பிரிக்கல் அப்ரோச் அப்படின்னா லேப் ஸ்டடி. ஒரு லேபுக்குள்ளே என்ட்ராகிற அந்த லேபுக்குள்ளே இருக்கிற ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸஸை வச்சு தான் நீ ரிசர்ச் கன்க்ளூஷனுக்கு வருவேன். கரெக்டாக என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் இருக்கோ அந்த கெமிக்கல்ஸ்லாம் எடுத்து மிங்கிள் பண்ணி ஒரு ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்சஸ் கன்க்ளூஷனுக்கு வருவேன். இது சொசைட்டல் ஸ்டடி. புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். கரெக்டாக? வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். எம்பிரிக்கல் அப்ரோச் படி அது கரெக்ட். ஏன்னா அது லேபுக்குள்ளே தான் ஒரு ஒர்க் ஆகும். இப்போ 100 டிகிரி செல்சியஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொடைக்கானல் 100 டிகிரி செல்சியஸில் வாட்டர் பாயில் ஆகுமா? 96 டிகிரிஸ்லேயே வாட்டர் பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஏர் ப்ரெஷர் வந்து கொடைக்கானல், அதாவது ஹைட் இன்க்ரீஸ் ஆக என்ன கம்மியாகும்? ஏர் மாலிகுல்ஸ் கம்மியாகும், ஏர் ப்ரெஷர் கம்மியாகும். அப்போ நீங்கள் இதே ஊட்டி கொடைக்கானலில் ஒரு வாட்டரை பாயில் பண்ணும்போது 90 டிகிரியை தாண்டும் போதே என்ன ஆயிரும்னா வாட்டர் பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். விச் மீன்ஸ் தட் லொக்கேஷன் பேஸ்டில் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் டிகிரி செல்சியஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்னு பேசுகிறது தான் இந்த நார்மேட்டிவ் அப்ரோச். விச் மீன் தட் இது ஃபிக்ஸ்டு கிடையாது, வேல்யூ பேஸ்ட் அப்ரோச்சு. இது வந்து என்ன அப்படின்னா அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் வந்து மாறும் அப்படின்னு பேசுகிறது தான். அதனால தான் இதை ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டேக்கன் எக்ஸாம்பிள், இங்கே சயின்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் லேப் பேஸ்டு ஸ்டடி. இது ஒரு ஃபிக்ஸ்டு பிரின்சிபல்ஸ். சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அது ஒரு ஃபிக்ஸ்டு பிரின்சிபல் இல்லை, எம்பிரிக்கல் அப்ரோச் பேஸ்டானது. ஏன்னா இதில் நான் செல்ஃப் திங் எதையும் கொண்டு வர போகிறதில்ல. இப்போ ரெண்டே விஷயம் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நம்மளோட இப்போ உங்கள் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுங்க. இதுவரையும் உங்கள் ஜேர்னி ஆஃப் யூபிஎஸ்சியில் உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு ரிப்போர்ட் எழுதணும். உங்களுக்கு நீங்களே மார்க் கொடுத்துக்கணும். நீங்கள் இதுவரையும் இப்போ உங்களோட செல்ஃப் திங்கில் ஒரு விஷயம் டக்குன்னு தோணும், என்னோடய ப்ரிப்ரேஷனுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு. அதை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. இதுவரையும் டெஸ்ட்லாம் நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தூரம்னு வந்து நீங்கள் படிக்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நீ ஒரு மார்க் கொடுத்தனா அது பேர் தான் எம்பிரிக்கல் அப்ரோச்சுன்னு சொல்லுவோம். இதே நீ ஃபஸ்ட் எடுத்தோடனே உனக்கு தோணுச்சுல்ல எவ்வளோ மார்க்ஸ் வந்து உனக்கு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு அதையும் சேர்த்திட்டு, ஏன்னா அது பேர் தான் செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவாங்க. அதையும் சேர்த்திட்டு இப்போ நான் சொன்ன விஷயம் அந்த எம்பிரிக்கல் அப்ரோச் படி நீ ஏதோ ஒரு விஷயங்களையும் ஜாயின் பண்ணிவிட்டு கொடுத்த அப்படின்னா அது சப்ஜெக்டிவ் வியூவாக மாற ஆரம்பிக்கும். அதை தட் இஸ் நார்மேட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஸோ நார்மேட்டிவ் அப்ரோச் அப்படின்னா இட் இஸ் அ வேல்யூ லேடன் அப்ரோச் அப்படின்னு தெரியணும். எம்பிரிக்கல் அப்ரோச் இட் இஸ் அ வேல்யூ ஃப்ரீ அப்ரோச்னு தெரியணும். அடிக்கடி நீ உங்களோட தியரியில் ஓவர் கம் பண்ணுவீங்க. அதனால் இந்த ரெண்டு இதையும் மறந்துட வேணாம்.
மேக்ஸிமம் இந்த கான்செப்ட் கிளியராக இருக்கா? ஃபஸ்ட்டு எம்பிரிக்கல்னால் என்ன, நார்மேட்டிவ்னா என்ன அப்படின்னு சொல்லி இது இல்லாமல் உங்களால் தியரியே படிக்க முடியாது. யாரெல்லாம் தட் இஸ் பின்னாடி படிப்போம், இது ஞாபகம் வச்சுங்க. தட் இஸ் மேக்ஸிமம் இதை வந்து கிளாசிக்கல் திங்கர்ஸ் அதிகமாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பின்னாடி நிறைய குரூப் படிப்போம், கிளாசிக்கல் திங்கர்ஸ் அண்டு பிஹேவியரல் திங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி. இதை அதிகமாக ஃபாலோ பண்ணியிருக்கிறது வந்து பிஹேவியரல் திங்கர்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ உட்ரோ வில்சன் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா விச் மீன்ஸ் தட் இட் இஸ் வெரி சிம்பிள். இப்போ நீ யூபிஎஸ்சியை வந்து கிளியர் பண்ணிட்டேன், ஓகேவா? யூபிஎஸ்சி கிளியர் பண்ணதுக்கப்புறம் த ஸ்ட்ராட்டஜி டு கிளியர் யூபிஎஸ்சின்னு ஒன்று ரெடி பண்ண சொல்கிறாங்க. புரியுதா? யூ ஹாவ் கிளியர்ட் யூபிஎஸ்சி, அதுக்கப்புறம் உன்னை வந்து என்ன ரெடி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, தட் இஸ் ஸ்ட்ராட்டஜி டு கிளியர் யூபிஎஸ்சி. நீ என்ன சொல்லுவ அப்படின்னா, உன்னோட ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜி சொன்ன அப்படின்னா அது பேர் என்ன அப்ரோச்? நார்மேட்டிவ் அப்ரோச். உன்னோட ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜியை வச்சு இப்படிலாம் படித்தா என்ன பண்ணிடலாம், யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிடலாம், நீ ஒரு மெத்தடாலஜி க்ரியேட் பண்ணுற. டேக் அன் எக்ஸாம்பிள், ஒரு இன்ஸ்டிடியூட் அப்படியே சஜஸ்ட் பண்ண முடியுமா? ஒரு அகாடமி என்ன பண்ண முடியும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பர்டிகுலர் டாப்பரோட ஸ்ட்ராட்டஜி மேபி எ குரூப் ஆஃப் பீப்புளுக்கு யூஸ் ஆகலாம், ஆமாம் தானே? மற்ற எல்லாருக்குமே அது யூஸ் ஆகுமா அப்படின்னா யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ நீ ஸ்ட்ராட்டஜியை வந்து என்ன பண்ணுற அப்படின்னா, உன்னோட ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ண டாப்பர்ஸோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் நீ அனலைஸ் பண்ணுற. அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு பெஸ்ட்டு வேவை நீ கண்டுபிடிக்கிற. நீ யூஸ் பண்ண மெத்தடாலஜியும் இருக்கட்டும், பட் அதில் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் உன் மெத்தட்ஸ்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுவரையும் டாப்பர்ஸ் கிளியர் பண்ணவங்க எல்லாத்தோட வீடியோஸும் நீ பார்த்துட்டு அதில் என்ன ஒரு அனலிட்டிக்கல் வியூ இருக்குது, அந்த மெத்தடாலஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுற. இது பேர் தான் லேப் ரிசர்ச் அப்படிங்கிறது. இந்த மெத்தடாலஜி எல்லாத்துலேயுமே காமனாக இருக்க ஸ்ட்ராட்டஜியை மட்டும் எடுத்து திஸ் இஸ் த வே டு கிளியர் யூபிஎஸ்சி அப்படின்னு நீ ஒன்று வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுற. திஸ் இஸ் கால்டு எம்பிரிக்கல் அப்ரோச் அப்படிங்கிறது அர்த்தம். நீ கிளியர் பண்ண அப்படிங்கிறதுக்காக யாராலையும் உடனே வந்து அதே மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ணிட முடியாது. புரியுதா? ஸோ அப்போ உட்ரோ வில்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டீட்டெயிலிங் ஸ்டடியை க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பில்டு பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் தட் இஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு நிறைய தியரிஸ் அண்டு பிரின்சிபல்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ஆமாம்ல, ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று எமர்ஜ் ஆகுது அப்படின்னா தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் இருந்தால் தான் அதை சப்ஜெக்ட்னே சொல்ல முடியும். அந்த தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை எந்த மெத்தடில் வந்து அவர் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாரு? எம்பிரிக்கல் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் நம்ம என்ன ரெடி பண்ணணும், தியரிஸ் அண்டு பிரின்சிபல்ஸ் ரெடி பண்ணணும். அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் அ சப்ஜெக்டில் தியரிஸோ பிரின்சிபல்ஸோ க்ரியேட் பண்ணால் திங்கர் ஷுட் ஃபாலோ எம்பிரிக்கல் அப்ரோச் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணவரே யார்? உட்ரோ வில்சன். அப்படின்னா மற்றவங்க தட் இஸ் உன்னோட ப்ரிசம்ஷன் ஆஃப் தாட்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு எம்பிரிக்கல் அப்ரோச் பண்ணி தான் என்ன தியரி ரெடி பண்ணும். அதுக்காக எல்லா தியரியுமே இப்படி தான் இருக்குன்னு கிடையாது. உட்ரோ வில்சனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க 20 வருஷத்துக்கு அப்புறம். பட் நார்மேட்டிவ் அப்ரோச்சும் சில பேர் ஃபாலோ பண்ணாங்க, சில பேர் வந்து எம்பிரிக்கல் அப்ரோச்சும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. புரியுதா? இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கா? ஸோ அப்போ உட்ரோ வில்சன் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் சப்ஜெக்டை வந்து கிளைம் பண்ணார். இந்த செப்பரேட் சப்ஜெக்டை வந்து மேஜர் ஃபோக்கஸ்டாக என்ன ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, தட் இஸ் எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இதோட நோக்கமே. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அது எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். இந்த சப்ஜெக்ட்டுக்கு தட் இஸ் தியரிஸ் அண்டு பிரின்சிபல்ஸ் ரெடி பண்ணணும் பேஸ்ட் ஆன் எம்பிரிக்கல் அப்ரோச். இந்த எம்பிரிக்கல் அப்ரோச்சை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா
தட் இஸ் சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ வெரி சிம்பிள், வில்சன் படி பிஎஸ்சி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வைக்கணும்னு சொல்கிறார். புரியுதா? இப்போ நீங்கள் யோசிச்சு பாரு, பிஎஸ்சி அப்படிங்கிறது கீழே வர்ற எல்லாமே ஃபிக்ஸ்டு பிரின்சிபல்ஸாக இருக்கும். பிஏ அப்படின்னு சொல்லி நீ காலேஜில் இருக்கிற டிகிரிஸ் எல்லாமே இட் இஸ் அ ஃபிக்ஸ்டு பிரின்சிபல்ஸாக இருக்காது, எவால்விங் பிரின்சிபல்ஸாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இட் இஸ் ஃபிக்ஸ்ட். பிஏ ஹிஸ்ட்ரி ஃபிக்ஸ்டாக ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நோ. நேற்று நடந்தது கூட என்ன ஹிஸ்ட்ரி, தட் இஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நடந்தது, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா. பட் ஒன் ஆஃப் த கான்ட்ரவர்சியும் இருக்குது பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வச்சதில். ஏன்னா உட்ரோ வில்சனோட கான்ட்ரவர்சி அது. பட் காலேஜஸ் எல்லாத்துலேயும் பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு தான் வச்சுருப்பாங்க. பட் இப்போ மேக்ஸிமம் வேறு என்ன பிஏ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கும், தென் பிஏ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கும். விஷுவல் கம்யூனிகேஷனுங்கிறது இட் இஸ் அ சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்டை வந்து சயின்ஸாக ஆர்ட்ஸானே பிரிப்பாங்க. நீங்கள் நார்மலாக காலேஜில் வந்து இட் இஸ் அன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பிஏ பிஎஸ்சிங்கிறது சிம்பிளிஸ்டிக் திங் கிடையாது. இந்த நார்மேட்டிவ் அப்ரோச்சா எம்பிரிக்கல் அப்ரோச்சா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேமே வைப்பாங்க. புரியுதா? பட் இன்னமும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. அது பிஎஸ்சி கீழே வரணுமா பிஏ கீழே வரணுமா அப்படிங்கிறது. அதையும் பின்னாடி ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். வெதர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்ட்ஸா இல்லைன்னா சயின்ஸா அப்படிங்கிற விஷயம். சயின்ஸ் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் பேஸ்ட் ஆன் எம்பிரிக்கல் அப்ரோச், இட் இஸ் கேஸ் எ ஃபிக்ஸ்டு பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் எவால்விங் பிரின்சிபல், விச் மீன்ஸ் தட் அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அது சொசைட்டல் எவால்வ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. புரியுதா? ஸோ மேஜர்லி உட்ரோ வில்சன் ஃபோக்கஸ்ட் ஆன் எம்பிரிக்கல் அப்ரோச், தட் இஸ் எ பிரின்சிபல் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டார். அதனால தான் ஹி ப்ரொபோண்டட் ஃபார் சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். புரியுதா? அது எம்பிரிக்கல் அப்ரோச். கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, உட்ரோ வில்சன் அஸ் எ திங்கர் மோர் டுவோர்ட்ஸ் ஏ எம்பிரிக்கல் மெத்தட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க, எக்ஸ்பிளைன் இல்லை கமெண்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா விச் மீன்ஸ் தட் இட் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதா? நோட்ஸ் எழுதிங்க, சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். Woodrow Wilson did not only want a separate discipline but also propounded what the discipline should do and how the discipline should do. Wilson did not only want a separate discipline but also propounded what the discipline should do and how the discipline should do. That is public administration as a discipline. Next point, that is public administration as a discipline should build best tools and tactics, bracketல theories and principles னு எழுதிங்க. best tools and tactics bracketல theories and principles following the scientific methodology.
following the scientific methodology. Write it in bracket as empirical approach. Because without science, the best tools and techniques could not be developed. Because without science, the best tools and techniques cannot be developed. Next point. His emphasis was also to make public administration as business-like. Public administration as business-like. And according to him, management itself results into propagation of science. Management itself result into propagation of science. As the field of management is also a field of science. As the field of management is also a field of science. Next point. Through science of administration, his main aim was not only to develop theories and principles, but also the theory should provide practical solutions to problems of public administration. Therefore, he emphasized for science of administration. That's it. ரீட் பண்ணுங்க. அதை ஏதாவது புரியலைன்னா கேளு.
Clear? Next topic is merit-based civil service. இது பெரிய கான்செப்ட்லாம் இல்லை, சிம்பிளாக ஸ்பாயில் சிஸ்டமில் இதுவரையும் சிவில் சர்வீசஸ் சிஸ்டம் இருந்துச்சு. அதனால் சிவில் சர்வீசஸ் சிஸ்டம் வந்து இனிமேல் எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா மெரிட் பேஸ்டு சிஸ்டம் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது தான் தட் இஸ் மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது. ஓகே, இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு வந்து மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீசஸ் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணது தட் இஸ் ப்ரஷ்யா. ப்ரஷ்யா அப்படிங்கிறது வந்து ஜெர்மனி அண்டு ஆஸ்ட்ரியா சேர்ந்தது தான். வேர்ல்டு வார்க்கு முன்னாடி வந்து ப்ரஷ்யா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜெர்மனியும் ஆஸ்ட்ரியாவும் சேர்ந்த ஒரு லேண்டை தான், இப்போ ப்ரஷ்யா கிடையாது. ஸோ தே இம்ப்ளிமெண்டட் டியூரிங் 17th செஞ்சுரி பீரியடில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் இயர்லியராக கொண்டு வந்தது இந்தியா தான். தட் இஸ் இந்தியா இல்லை, பிரிட்டிஷ் இந்தியா. தட் இஸ் 1854 பிரிட்டிஷ் இந்தியா தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீசஸ் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா, 1854. ஆஃப்டர் தட் யார் இதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து யூகே கொண்டு வந்திருப்பாங்க, தென் யுஎஸ்ஏ, தென் ஜப்பான். திஸ் வில் த ஆர்டர் ஆஃப் மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீசஸ் இன் த வேர்ல்டு. அப்போ ரஷ்யா தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்தியா, தென் யூகே, யுஎஸ்ஏ, ஜப்பான். இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமில் என்ன பண்ணணும், சிவில் சர்வீஸ் பர்சனல்ஸ் வந்து மெரிட் பேஸ்டாக இருக்கணும், ஸ்பாயில் சிஸ்டம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஸ்பாயில் சிஸ்டம் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ இல்லை இப்போ நான் ஒரு கிங்கு வந்து விருப்பப்படுறாரு அப்படின்னா அவரோட மினிஸ்டர்ஸாக யார் இருக்கணும், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃபீஸர்ஸாக யார் இருக்கணும்னு முடிவு பண்ணுறது தான் ஸ்பாயில் சிஸ்டம் அப்படிங்கிறது. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீசஸ் சிஸ்டம் இதை ப்ரப்போஸ் பண்ணுறது தட் இஸ் உட்ரோ வில்சன் அப்படிங்கிறது. புரியுதா? ஸோ இது ஒரு 2 லைன் எழுதிங்க. தட் இஸ் மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீசஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு. உட்ரோ வில்சன் emphasized on merit based civil service system in administration. Woodrow Wilson emphasized on merit based civil service system in administration rather than on the basis of spoil system, rather than on the basis of spoil system. Second point, he also propounded for second point he also propounded for he also propounded for scientific training. He also propounded for scientific training to enhance the efficiency of civil servants. Scientific training to enhance. He also propounded for scientific training to enhance the efficiency of civil servants. Third point, Wilson aims to create civil service with the values of Wilson aims to create civil service with the values of impartiality,
and non-partisanship. Impartiality and non-partisanship. Hello. So, மூணு விஷயம், merit based civil service system, training and also with some qualities. இதை தான் வந்து வில்சன் வந்து சிவில் சர்வீஸ்க்காக ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ரெண்டு டாபிக் வந்து நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஒன்று வந்து மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீஸ் சிஸ்டம், இன்னொன்று வந்து சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. ஆல்ரெடி நம்ம 7 பிரின்சிபல்ஸ் பார்த்தோம்ல, அதில் வந்து அன்றைக்கி 2 பிரின்சிபல் பார்த்தோம், இன்றைக்கி 2 பிரின்சிபல்ஸ் வந்து சொல்லியாச்சு. பட் அது யூடியூப் லைவில் இருக்கும், அந்த நோட்ஸ் மட்டும் பார்த்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட் டாப்பிக்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி. Next one is comparative public administration. இதுக்கு இன்னொரு நேமும் அப்படியே கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியும், எத்னோசென்ட்ரிக். நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய எத்னோசென்ட்ரிஸ்ட் யார் அப்படின்னா சீமான் தான். எத்னோசென்ட்ரிக் பர்சன் யார் அப்படின்னா சீமான். இந்த ஆக்சுவலி இந்த டேர்ம் இஸ் ரிலேட்டட் டு ஆந்த்ரோபாலஜி, அது தெரிஞ்சுங்க. ஆந்த்ரோபாலஜியோட டேர்ம் எத்னோசென்ட்ரிக், எத்னோசென்ட்ரிசிசம், எத்னோசென்ட்ரிசிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. யார் எத்னோசென்ட்ரிக் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள எத்னோசென்ட்ரிசிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ சீமான்கிட்ட போய் வந்து தமிழ்நாடு கல்ச்சர் பெஸ்ட்டாக கர்நாடகா கல்ச்சர் பெஸ்ட்டானா எதை சொல்லுவார்? கண்டிப்பாக தமிழ்நாடு கல்ச்சர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவார். ஒரு இந்தியாவில் இருக்க கல்ச்சர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க. அந்த அனலைசேஷன் எதை பேஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் கோயிங் டு கம்பேர் ஆல் த கல்ச்சர்ஸ் இன் இந்தியா பட் வித் த பேசிஸ் ஆஃப் தமிழ் கல்ச்சர். தமிழ் கல்ச்சரையும் மற்ற கல்ச்சர்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணுறீங்க. ஆனால் என்ன ஆனாலும் என்ன தான் சொல்கிறீங்க? தமிழ் கல்ச்சர் தான் சுப்ரீம் அப்படின்னு பேசுவீங்க. அப்படி பேசுனீங்க, யூ ஆர் எத்னிசென்ட்ரிசிஸ்ட்னு சொல்லுவாங்க. எத்னோசென்ட்ரிக் ஐடியாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, த எவாலுவேஷன் ஆஃப் அதர் கல்ச்சர்ஸ் ஃப்ரம் த லென்ஸ் ஆஃப் யுவர் ஓன் கல்ச்சர். தமிழ் கல்ச்சரை நீ வச்சுக்கிட்டு மீதி எல்லா கல்ச்சரையும் நீ என்ன பண்ண போகிற? எவாலுவேட் பண்ண போகிற. அந்த எவாலுவேஷன் பேர் தான் என்னன்னு சொல்கிறோம்? எத்னோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? இப்போ எத்னோசென்ட்ரிக் அது ஆந்த்ரோபாலஜியோட டேர்ம், இது தெரிஞ்சுங்க. ஆனால் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் சொசைட்டி பெஸ்ட்டா இல்லை அமெரிக்கன் சொசைட்டி பெஸ்ட்டா அப்படின்னு நீ அனலைஸ் பண்ணுற. ஆனால் அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்கணும்ல. அந்த க்ரைட்டீரியா வந்து நீ எதுவாக வச்சுக்கிற? இந்தியன் சொசைட்டி தான் வச்சுக்கிற. விச் மீன்ஸ் தட் எத்னோசென்ட்ரிக் மீன்ஸ் எவாலுவேஷன் ஆஃப் அதர் கல்ச்சர்ஸ் வித் த லென்ஸ் ஆஃப் யுவர் ஓன் கல்ச்சர். அதாவது லென்ஸுங்கிறத தாண்டி வித் த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் சிஸ்டம் ஆஃப் யுவர் ஓன் கல்ச்சர். இப்போது உன்னோட செல்ஃப் ஹேபிட்ஸை நீ மற்றவங்களோட கம்பேர் பண்ணுற அப்படின்னா உன்னோட தான் நீ பேசிஸாக வச்சுக்குவ. கரெக்டாக? இப்போ நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம்ல, ஒரு பெரிய மீட்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், மற்ற ஆப்ஷனல்ஸ் வந்து எப்படி இருக்குது, இல்லை மற்ற எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னா, நீ யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மற்ற எக்ஸாம் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஓ, இந்த எக்ஸாம் ஈஸியாக. இப்போ டேக்கன் எக்ஸாம்பிள், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஈஸி அப்படின்னு நீ சொல்கிற. எதை கம்பேர் பண்ணி சொல்கிற?
யூபிஎஸ்சியை கம்பேர் பண்ணால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஈஸிங்கிற கன்க்ளூஷனுக்கு வர இதான் கம்பேரிட்டிவ் சென்ஸ். இப்போ எத்னோசென்ட்ரிக் அப்படின்னா ஒரு கல்ச்சரையும் இன்னொரு கல்ச்சரையும் நீ கம்பேர் பண்ண போகிற, உன்னோட ஓன் கல்ச்சரை தான் அதோட லென்ஸாக வச்சுக்க போகிற. உன் ஓன் கல்ச்சரை லென்ஸாக வச்சுக்கிட்டோ அந்த லென்ஸ் வழியாக தான் நீ அதர் கல்ச்சரை பார்க்க போகிற. அப்போ தான் எது பெட்டர் கல்ச்சர் அப்படின்னு தெரியும். ஆனால் நீ எத்னோசென்ட்ரிஸ்ட் ஐடியாலஜி உள்ள பர்சன்னு சொல்லணுன்னா நீ என்னானாலும் ஓன் கல்ச்சரை தான் சுப்ரீம் கல்ச்சர் அப்படின்னு பேசுவேன். அதான் எத்னோசென்ட்ரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. புரியுதா? இதை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம ஆல்ரெடி வந்து உட்ரோ வில்சனில் ஒன்று பேசியிருக்கோம். உட்ரோ வில்சன் வந்து எதை பேஸ் ஆகி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார்னா மேஜர் திங் அப்படின்னா உட்ரோ வில்சனோட ஐடியாலஜியில் தட் இஸ் அட்லாண்டிக் இந்த சைடு இருக்க மேக்சிமம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப வெல் அட்வான்ஸ்ட் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தார். இதுக்காகவே அவர் ஒரு வருஷம் போய் ஜெர்மனியில் படிப்பார். ஓகேவா? அதாவது யூஎஸில் இருந்துட்டு அவருக்கு வந்து த்ரூ லேப் ரிசர்ச் மூலம் த்ரூ சில புக்ஸ் மூலம் என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா யூரோப்பியன் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஃபார் பெட்டர் தென் அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டார். பட் அதை ரியல் கிரவுண்டாக அவர் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1 இயர் போய் ஜெர்மனியில் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் ஆன் லா வந்து படிப்பார். ரியல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி ஜெர்மனியில் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதுதான் வந்து உட்ரோ வில்சன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமையும் நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி படிக்கணும். பட் தட் கம்பேரிட்டிவ் பிரின்சிபல்ஸ், இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள், இங்கே ஜெர்மனியில் ஒரு பிரின்சிபல் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறார். புரியுதா? இப்போ இந்த பிரின்சிபல்ஸை எடுத்துகிட்டு வந்து அமெரிக்காவில் அப்ளை பண்ணணும். பட் it cannot be applied directly. It should be applied based on the societal ethos of the American society. புரியுதா? அமெரிக்கன் ஈத்தோஸ் அப்படின்னா அவங்களோட கல்ச்சர்ஸ் அண்ட் கஸ்டம்ஸை பேஸ் பண்ணி அதே தான் இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லாம் நடந்திருக்கும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நடந்தது 1947. பட் நான் பேசிக்கிட்டு இருக்கிறது இப்போ 1887 அந்த பீரியடில் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ 1887 உட்ரோ வில்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா த்ரூ கம்பேரிட்டிவ் ஸ்டடி யூ ஹாவ் டு அனலைஸ் த சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. யூ கேன் அப்ளை தோஸ் பிரின்சிபல் இன் யோர் கண்ட்ரி. பர்டிகுலர்லி அவர் பேசுகிறது அமெரிக்கன் சொசைட்டியை தான் பேசுகிறாரு. அமெரிக்காவில் நீங்கள் அந்த பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அமெரிக்கன் சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், அந்த பிரின்சிபல்ஸை மாடிஃபை பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். புரியுதா? இது இன்னும் பெஸ்ட்டாக எக்ஸாம்பிள்ஸ் எழுதும்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிளே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான். டேக் அன் எக்ஸாம்பிள், வி ஹவ் பாரோட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எங்கேருந்து பாரோ பண்ணியிருப்போம்? அயர்லாண்டில். ஆக்சுவலி அயர்லாண்டில் வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று நடக்கும். ஓகே, அன்னிபேசன் பீரியடுக்கு முன்னாடி அயர்லாந்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டுன்னு ஒன்று நடக்கும். அந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டில் நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் பேசுவாங்க. ஒரு மூவ்மெண்ட்னாலே அவங்களுக்கு பேசிக் அப்ஜெக்டிவ் இருக்கும்ல, அந்த அப்ஜெக்டிவ் எடுத்து இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி காந்தியன் பிரின்சிபல், லிபரல் பிரின்சிபல், சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்னு மாற்றி நம்ம இந்தியாவுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டோம். புரியுதா? இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ இந்தியாவில் இருக்கா? டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குல்ல. அதாவது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல்வனில் கிளியர் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் எப்படி கிளியர் பண்ணியிருக்கீங்களா? சூப்பர். எப்படி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும்? டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். அது பேர் தான் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு இது செக் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆனது எங்கே தெரியுமா? கென்யாவில். அப்போ கென்யாவில் ஆரிஜினேட் ஆன இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரை எடுத்து தான் இந்தியாவில் இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். நிறைய வேரியஸ் ஸ்கீம்ஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம் டைரக்ட் பெனிஃபிட். ஈவன் இப்போ எல்பிஜியில் வர சப்சிடிஸாக இருக்கட்டும், எந்த ஸ்காலர்ஷிப்ஸாக வேணாலும் இருக்கட்டும், எந்த கவர்மெண்ட்லேருந்து உனக்கு எம்ஜி நரேகாவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி போடுறதா இருக்கட்டும், எல்லாமே டிபிடி பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, இந்த பிரின்சிபல்ஸை கொண்டு வருவாங்க. அப்போ உட்ரோ வில்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா
கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுங்க, பின்னாடி நிறைய படிப்போம். அதை பற்றி ஒரு சாப்டரே இருக்குது, சிபிஏன்னு சொல்லி, கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னு. ரிக்ஸை பற்றி படிப்போம், ஃப்ரெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பற்றி படிப்போம். பட் ஃபஸ்ட் டைம் கம்பேரிட்டிவ் ஸ்டடியை பற்றி ப்ரப்போஸ் பண்ணவரே யார் அப்படின்னா வில்சன் தான். அப்போ வில்சன் வந்து என்ன ஃபீல் பண்ணியிருக்காருன்னா, ஃப்ரான்ஸ்லேயும் ஜெர்மனிலையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ரொம்ப ஹையராக இருக்கிறதுக்கு அங்கே இருக்க டெக்னிக்ஸ் தான் மேட்டர். அப்போ அந்த டெக்னிக்ஸ் எடுத்து நம்ம அமெரிக்கன் சொசைட்டியில் இப்போ அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃப்ரான்ஸ்லேயும் ஜெர்மனியை பற்றியும் அவர் படிக்கிறாரு. இங்கே இருக்கிற பிரின்சிபலை எடுத்து என்ன பண்ணணும், அமெரிக்காவில் அப்ளை பண்ணணும். அப்படியே அங்கே என்ன பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படியே நம்மளால் அப்ளை பண்ண முடியுமானா தாராளமாக அப்ளை பண்ண முடியாது. அமெரிக்கன் சொசைட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஈவன் அமெரிக்காவோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் இஸ் டெமோக்ராட்டிக். ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மனியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இஸ் மொனார்க்கியல். அப்போ மொனார்க்கியல் சிஸ்டமில் இருக்க பிரின்சிபலும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், தட் இஸ் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸும் வேரி ஆகும். பட் அப்ளிகேஷனுங்கிறது இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் த அமெரிக்கன் சொசைட்டி. இப்போ நீங்கள் அமெரிக்காவிலேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒரு கான்செப்ட் எடுக்கிறோம். நம்ம அமெரிக்காவில் இருக்க அதே ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இந்தியாவுக்கு வச்சுக்க முடியுமா? நோ. அமெரிக்காவில் வந்து ரைட் அகெயின்ஸ்ட் ரேசிசம்ங்கிறது தான் மிகப்பெரிய ரைட்ஸு அங்கே. ஏன்னா அங்கே ஒயிட் பீப்புள், பிளாக் பீப்புள் அப்படிங்கிற டீவியேஷன் இருக்குது. பட் இந்தியாவில் அது ஒரு மைனர் ரைட்டு. ரேஸ் கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது இந்தியாவில் அவ்வளோக்கும் கிடையாது. எஸ், இல்லை ரேசிசம். ரேசிசம் இந்த சென்ஸ் ஒரு கலர் பேஸ்டு, பர்த் பேஸ்டு வந்து ரேசிசம் அப்படிங்கிறது இனக்குழுவாக பிரித்து அவங்கள வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இனக்குழுன்னு அப்படின்னு சொல்கிறது இப்போ வெரி சிம்பிள், ஒரு கலர் பேஸ் பண்ணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறது தான் ரேசிஸ்ட் ஐடியாலஜி அப்படின்னு சொல்கிறோம். அமெரிக்காவில் ரொம்ப ஹையராக இருக்கும், ஆப்பிரிக்காலையும் அது ரொம்ப ஹையராக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்காவில் வந்து அந்த ரைட் அகெயின்ஸ்ட் ரேசிசம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ரைட்ஸ். பட் இந்தியாவில் அது ரொம்ப மைனரான ரைட்ஸ் தான். இந்தியாவில் அந்த கான்ஃப்ளிக்ட் அதிகமாக நடக்கிறதில்ல. அப்போ நம்ம அமெரிக்காவிலேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிற ஐடியாலஜியை எடுத்து இந்தியா ரொம்ப சிம்பிளாக புரியணும் அப்படின்னா ஃபாரின் மூவிஸை எடுத்து தமிழில் டப் பண்ணி இந்தியாவில் பார்க்குறது தான் கம்பேரிட்டிவ் ஸ்டடி. கொரியன் ஃபில்ம் வந்து இந்தியாவில் ஓடுது அப்படின்னா கொரியன் லாங்குவேஜ்லேயே பார்த்தா நமக்கு புரியுமா? எதர் சப்டைட்டில் இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ்லேயோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயோ என்ன பண்ணியிருக்கணும், அதை மாடிஃபை பண்ணியிருக்கணும். சேம் சென்ஸ் இப்போ கொரியன் மூவியில் வர அதே ஃபில்மோகிராஃபியை தமிழ்நாட்டில் அப்ளை பண்ண முடியுமா? கிடையாது. அமெரிக்காவில் யூஸ் பண்ணுற ஹாலிவுட் டெக்னாலஜிஸை அப்படியே தமிழில் அப்ளை பண்ண முடியுமா? முடியாது. தமிழ் கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த படத்தை மாடிஃபை பண்ணணும். ஈவன் தோ இப்போ நீ ரொம்ப சிம்பிள், ஆந்திராவில் இருக்க படத்தை எடுத்து நீ தமிழ்நாட்டில் ஓட்டணும் அப்படின்னாலே தமிழுக்கு தகுந்த மாதிரி சில கல்ச்சுரல் சேஞ்சஸ் வந்து நீ பண்ணியாகும். ஏன்னா அந்த சிஸ்டம் வந்து செட் ஆகாது. அதை தான் வந்து உட்ரோல்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அப்போ கம்பேரிட்டிவ் ஸ்டடி அப்படிங்கிறது நீ பிரின்சிபல்ஸை எடுத்துக்க. இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள், இவர் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருப்பார், பட் அது இங்கே சொல்லியிருக்க மாட்டார். என்ன சொல்லிடுவார்னா, இப்போ ஒரு மர்டரர் வந்து ஒரு நைஃபை வந்து ஷார்பன் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஓகேவா? யூ ஆர் சீயிங் தட் சம்திங் மர்டரர் ஷார்பனிங் த நைஃப். அதிலேருந்து நீ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா த ஆர்ட் ஆஃப் ஷார்பனிங் நைஃப் தான் நீ எடுத்துக்கணுமே தவிர த இன்டென்ட் ஆஃப் யூஸிங் த நைஃபை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த மர்டரர் அதை என்ன இன்டென்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறாருன்னா மர்டருக்காக. அப்போ அந்த இதில் இருந்து நீ என்ன எடுத்துக்கணும், ஆர்ட் ஆஃப் ஷார்பனிங் நைஃபை தான் நீ அதிலேருந்து டேக் அவேவாக எடுத்துக்கணுமே தவிர அவரோட இன்டென்ட்டை வந்து நீ யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அமெரிக்காவோட இன்டென்ட் வேறையாக இருக்கலாம், ஃப்ரான்ஸோட இன்டென்ட் வந்து வேறையாக இருக்கலாம், இவங்களோட இன்டென்ட் வேறையாக இருக்கலாம். ஓகேவா? ஹவு டு ப்ரிப்பேர் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும் யூடியூப்பில். அந்த வீடியோவிலேருந்து நீ எடுத்துக்க வேண்டியது எடுத்து காமன் பெர்ஸ்பெக்டிவ் தான். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். புரியுதா? தட் இஸ் கம்பேரிட்டிவ். எல்லாத்துக்குமே ப்ரிப்பரேஷன் டெக்னிக்ஸ் ஒன்று தான். அது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு டிஃபர் ஆகும், சோசியாலஜிக்கு அப்படின்னா பேஸ்ட் ஆன் சிலபஸ் தான். அதே மாதிரி தான் வந்து சொசைட்டல் பெர்ஸ்பெக்டிவ். இதை தான் உட்ரோ வில்சனோட கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வியூ. ஓகேவா? ஸோ அவர் சொல்கிறது ஒரு ரெண்டே பாயிண்ட், வி ஹாவ் டு ஸ்டடி த அட்மினிஸ்ட்ரேஷன் கம்பேரிட்டிவ்லி, வி ஹாவ் டு யூஸ் த டெக்னிக்ஸ் த்ரூ த கல்ச்சுரல் லென்ஸ்ன்னு சொல்லுவார். கரெக்டான கல்ச்சுரல் லென்ஸ்னால் நம்ம சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி அதை அப்ளை பண்ணணும். நீ இந்தியாவிலேருந்து ஒரு டாக்டிக்ஸை எடுத்துகிட்டு போய் நீ அதைவே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூப்பில் ஜபார் பாயின்னு ஒருத்தர் ஃபேமஸ் தெரியுமா? எங்கே ஹோட்டல் வச்சுருக்கார் அவர்? துபாயில். ஜபார் பாயின்னு ஒரு தமிழ்நாடு பர்சன் வந்து துபாயில் வந்து பிரியாணி கடை வச்சுருக்கார், ஹோட்டல்ஸ் வந்து வச்சுருக்கார்.
இப்போ அவர் இங்கே யூஸ் பண்ண மார்க்கெட்டிங் டெக்னிக்கும் துபாயில் யூஸ் பண்ண மார்க்கெட் டெக்னிக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்தியன் சொசைட்டிக்கு நீ பிரியாணியை மார்க்கெட்டிங் பண்ணுற டாக்டிக்ஸ் வேறு, துபாயில் நீ மார்க்கெட் பண்ண வேண்டிய டாக்டிக்ஸ் வேறு. ஆனால் ஒரே ஜப்பார் பாய் தான், இங்கேயும் கடை வச்சுருக்காரு அங்கேயும் கடை வச்சுருக்காரு. அந்த சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து இங்கே அவர் யூடியூப்பில் பிரியாணி செய்வார், எல்லா ஹோட்டல்லையும் போய் பிரியாணி செய்வார். ஆனால் அவ்வளோ பெரிய பிரியாணியான்னு சாப்பிட்டு பார்க்கணும் ஒரு டைம். ஆன்லைன் கல்யாணத்தில் மேக்ஸிமம் ஆர்டர்ஸ் வரும், ஆன்லைனில் கிடைக்கும் ஜப்பார் பாய் பிரியாணி. புரியுதா? கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஸோ ப்ளீஸ் ரைட் இட் டவுன். ஆமாம், அவர் வந்து பிஸ்னஸ்லேருந்து எடுத்து இங்கே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் போட்டுங்கன்னு சொன்னார். வேறு கண்ட்ரிலேருந்து எடுத்து இங்கே பிரின்சிபல்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ Wilson was of the view that public administration should have comparative approach through comparative study. Wilson was of the view that public administration should have comparative approach through the comparative study. It should know the administrative practices in other countries. It should know the administrative practices in other countries and try to learn from the best practices. It should know the administrative practices in other countries and try to learn from the best practices. Next point, Wilson himself had done comparative study. Wilson himself had done comparative study in which he found European administration very efficient. But at the same time, he also propagated the idea that administration should be seen from cultural lens. Administration should be seen from cultural lens. அதை கொட்டேஷனில் போட்டுங்க. administration should be seen from cultural lens. இந்த கொஷின் கூட கேட்கலாம். அக்கார்டிங் டு உட்ரோ வில்சன் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ஷுட் பி சீன் ஃப்ரம் கல்ச்சுரல் லென்ஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடியை தான் கேட்குறாங்க. ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஷுட் சீன் ஃப்ரம் cultural lens, that we should learn from others, but at the same time our own administration should be grounded in the ethos of our society.
our society. For example, Wilson want to incorporate, for example, Wilson wanted to incorporate efficiency of European administration, but not with their monarchical system, rather than American administration should be premised on democratic principles. American administration should be premised on democratic principle. So இப்போ நான் சொல்கிற ஒரு லைனை கொட்டேஷன் எழுதிங்க, ரைட் இட் as கொட்டேஷன். Thus Wilson was both ethnocentric as well as comparative at the same time. Thus Wilson was both ethnocentric as well as comparative at the same time. இப்போ புரியுதா எத்னோசென்ட்ரிக்னா என்ன மீனிங் அப்படின்னா, என்னதான் வில்சன் மற்ற ஏரியாஸ்லேருந்து பிரின்சிபல் எடுக்க சொன்னாலும் அவர் அமெரிக்கன் கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி தான் நான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு பேசினார். அது பேர் தான் எத்னோசென்ட்ரிஸ்ட் ஐடியாலஜி. தான் கல்ச்சர் தான் சுப்ரீம், தன்னோட கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு சொன்னார். அதனால தான் அவர் கம்பேரிட்டிவாகவும் இருந்தார், அட் த சேம் டைம் எத்னோசென்ட்ரிக்காகவும் இருக்கிறார். புரியுதா? அப்போ நீங்கள் என்ன இந்த கொஷின் கூட கேட்கலாம், வில்சன் வாஸ் போத் எத்னோசென்ட்ரிக் அண்ட் கம்பேரிட்டிவ் எக்ஸ்பிளைன்னு கேட்டாங்கன்னா கொஷின் புரியலன்னு நினைக்க வேணாம். கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி எழுதணும். ஏன்னா உட்ரோ வில்சனோட ஐடியாலஜி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஆல் ஓவர் த வேர்ல்டு படிக்கணும். அட் த சேம் டைம் அந்த பிரின்சிபல்ஸை எடுத்து உன்னோட சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி உன்னோட கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி தான் நீ அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை பற்றி நம்ம பின்னாடி படிப்போம். ரிலவன்ஸ்ன்னு படிக்கும்போது அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதோட பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, கம்பேரிட்டிவ் ஸ்டடியோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 தான். ஆமாம் தானே? பேப்பர் 1 ஆல் ஓவர் த வேர்ல்டில் கிரியேட் ஆன பிரின்சிபல்ஸ், பேப்பர் 2 இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரன் ஆகிறதே கம்பேரிட்டிவ் ஸ்டடியை பேஸ் பண்ணி தான். பேப்பர் 2 டிசைன் பண்ணியிருக்க மெத்தடாலஜியை கம்பேரிட்டிவ் ஸ்டடியை பேஸ் பண்ணி தான். கம்பேரிட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி நம்ம பின்னாடி படிப்போம். சாப்டர் நம்பர் 7 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போகிறதே கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அதில் வந்து ஒரு சென்டென்ஸ் சும்மா விட்ரோல்ஸனை பற்றி படித்தோம்னா, ஹி வாஸ் த ஃபஸ்ட்டு அண்ட் இயர்லியஸ்ட் பர்சன் டு ஹூ ப்ரப்போஸ் ஃபார் கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். பட் அதுக்கப்புறம் வர்ற திங்கர்ஸ் எல்லாம் அதை டினேட் பண்ணிவிட்டு மறுபடியும் 1970s தான் சிபிஏ வந்து உருவாகும், கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி. இந்த கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மறுபடியும் எப்போ ரீஎமர்ஜ் ஆகும் அப்படின்னா, இப்போ எல்லோரும் பிரின்சிபல் தியரி எல்லாமே பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல. இந்த தியரி அண்ட் பிரின்சிபல்ஸு நீங்கள் இப்படி பண்ணால் கவர்மெண்ட்டை சூப்பராக நடத்தலாம், இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டை பயங்கரமாக ரன் பண்ணலாம் அப்படின்னு பிரின்சிபல்லாம் எழுதிக்கிட்டே வருவாங்க. ஆனால் 1945 செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நிறைய தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் இண்டிபெண்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஆமாம்ல, இந்தியாவுக்கும் அப்போ தான் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும். அப்போ இதுவரையும் டெவலப் ஆன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் பிரின்சிபல்ஸ்லாம் எங்கே டெவலப் ஆச்சு? டெவலப்டு கண்ட்ரி, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, யூஎஸ்ஏ இந்த மாதிரி ஏரியாவில் தான், டெவலப்டு கண்ட்ரியில் தான் வந்து என்ன ஆகிருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் ரெடி ஆகிருக்கும்.
1945 செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இதை போய் டெவலப்பிங் கண்ட்ரியில் அப்ளை பண்ணும்போது அட்டர் ஃபெயிலியர் ஆயிரும் எல்லா கண்ட்ரியுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமில். அப்போ தான் கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஎமர்ஜ் ஆகும். ஏன்னா கம்பேரிட்டிவாக படிக்கணும். நீ உட்ரோ வில்சன் அவர் அமெரிக்காவில் இருந்துட்டு அமெரிக்கன் சொசைட்டியை வச்சுட்டு அவர் பாலிடிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி பேசினார். இந்தியாவில் அப்படி தான் இருக்கணும். அமெரிக்காவில் டைட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அது தெரியும்ல. அமெரிக்காவில் டைட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். லெஜிஸ்லேட்டிவ் விங் கம்ப்ளீட்டாக தனி, எக்ஸிக்யூட்டிவ் விங் கம்ப்ளீட்டாக தனி. புரியுதா? அங்கேயும் மிங்கிலே கிடையாது. ஈவன் அமெரிக்கன் பிரசிடென்ட் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் அமெரிக்கன் காங்கிரஸ். அமெரிக்கன் பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பரே கிடையாது. அவர் எக்ஸிக்யூட்டிவ் விங் கம்ப்ளீட்டாக, லெஜிஸ்லேட்டிவ் விங் கம்ப்ளீட்டாக இருக்கும். அது உட்ரோ வில்சனுக்கு ஒத்து வந்துச்சு, பாலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி. ஆனால் இதையே கொண்டாந்து இந்தியாவில் வச்சோம்னா முடியாது. ஏன் அப்படின்னா 1947 அப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்தியாவில் டைட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ் வாஸ் ஆல்சோ ஏ பார்ட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறது. அதெல்லாம் 7th சாப்டரில் நம்ம படிக்க ஆரம்பிப்போம். இது புரியுதா? கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்பாங்க. கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதும் உட்ரோ வில்சனோட ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொபனன்ஸ் ஆஃப் தியரி தான். Next on 3 objectives of public administration. It is 3 E's of administration அப்படின்னு சொல்லுவோம். எஃபிஷியன்சி, எக்கானமி, எஃபெக்டிவ்னஸ். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இதுதான். எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தானே அவர் அதிகமாக பேசினார். அதுக்கான ஐடியாலஜி தான் இந்த விஷயந்தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபாலோ பண்ணணும். ஒன் இஸ் எஃபிஷியன்சி, செகண்ட் ஒன் இஸ் எக்கானமி, தேர்ட் ஒன் எஃபெக்டிவ்னஸ். ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுங்க. எக்கானமி அப்படின்னு சொல்லி அவர் எதை சொல்கிறாரு அப்படின்னா ரிசோர்ஸ் எஃபிஷியன்சியை பேசுகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், லெஸ் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் அவுட்புட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். காசை கம்மியாக செலவு பண்ணோம் தான். தட் இஸ் த எக்கனாமிக் பர்சன் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா எக்கனாமிக்காக யார் தட் இஸ் எஃபெக்டிவாக இருக்காங்களோ. அப்போ எக்கனாமி அப்படிங்கிறத அவர் எதை சொல்கிறாரு அப்படின்னா தட் இஸ் லெஸ் ரிசோர்ஸ் யூசேஜை தான் அவர் சொல்கிறார் ஃபார் மோர் அவுட்புட். இப்போ நீ ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகிறதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா மோர் எக்கானமியை யூஸ் பண்ணக்கூடாது, நீ என்ன பண்ணணும் லெஸ் எக்கானமியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? இதை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்கெட்டில் என்ன எழுதி வச்சுக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் எஃபிஷியன்ட் யூசேஜ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க. தட் இஸ் மினிமல் ரிசோர்ஸ் வேஸ்டேஜ் அப்படின்னு கூட நோட் பண்ணிங்க. மினிமல் ரிசோர்ஸ் வேஸ்டேஜ் எக்கனாமி பக்கத்தில் மினிமல் ரிசோர்ஸ் வேஸ்டேஜ், அதாவது எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த 2 வேர்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? எஃபிஷியன்சினா என்ன, எஃபெக்டிவ்னஸ்னால் என்ன? வேஸ்டேஜ் ரெண்டும் ஒன்று தானே. எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது நீ யூஸ் பண்ணுற ரிசோர்ஸ் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, ஓகே, எஸ், குட். திஸ் இஸ் குவான்டிடேட்டிவ், திஸ் இஸ் குவாலிட்டேட்டிவ். ஓகே, அதான் எப்படியோ ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அவுட்புட் ஓரியன்ட், திஸ் இஸ்
அவுட்கம் ஓரியன்ட். இப்போ உன்னோட ப்ரிப்பரேஷனை வச்சு இந்த 3 வேர்டுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லலாம். எப்படி அப்படின்னா, எக்கானமி அப்படி இந்த சென்ஸ் கரெக்டான கோர்ஸை கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணி நீ லெஸ் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி உன்னோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை முடிக்கிற. ஒரு 2 இயர்ஸாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக டைமே வேஸ்ட் பண்ணாமல் நீ ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கன்னா எஃபிஷியண்ட் ப்ரிப்பரேஷன். பாஸ் ஆனியா ஃபெயில் ஆனியா அப்படிங்கிறது தான் தட் இஸ் எஃபெக்டிவ்னஸ். அந்த ப்ரிப்பரேஷனோட எஃபெக்டிவ்னஸ் என்ன அப்படின்னா அவுட்கம்மை பேசி தான் முடிவு பண்ணணும். அதோட குவாலிட்டேட்டிவ் மேனர் அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து ஒரு ஸ்கூல் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்கூல் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அந்த பில்டிங் இன்ஃப்ராவை மினிமம் ரிசோர்ஸ் வேஸ்டேஜ், அதாவது எதையுமே பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா அது பேர் தான் எக்கானமி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீ யூஸ் பண்ண பணத்துக்கு கரெக்டான வேல அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னா பில்டிங்லாம் பக்காவாக வந்துருச்சு, டீச்சர்ஸ் எல்லாமே அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. புரியுதா? அப்போ அது அவுட்புட் அப்படின்னு சொல்கிறோம். நீ யூஸ் பண்ண எக்கானமிக்கு வர்ற அவுட்புட்டை தான் என்னன்னு சொல்கிறோம், எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த பர்டிகுலர் ஸ்கூலில் உண்மையாலுமே ஸ்டூடெண்ட் எல்லாருமே படிக்கிறாங்களா, படித்து அவங்களோட கெரியர் க்ரோத்துக்கு அந்த ஸ்கூல் யூஸ் ஆகுதா அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறது, அவுட்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதை தான் வந்து எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு. அந்த ஸ்கூல் பை த பர்டிகுலர் ஸ்கூல் கிரியேட்ஸ் வாட் எஃபெக்டிவிட்டி இன் த சொசைட்டி அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ். நீ யூஸ் பண்ணுற விஷயம் எஃபெக்டிவ்னஸாக போய் சேருதா அப்படிங்கிறது தான் இப்போ விஷயம். இப்போ அந்த நான் முதல்வன் ஒரு எக்ஸாம் நடக்குதுல்ல, அது வந்து எஃபெக்டிவ்னஸை வந்து நம்ம ஆஸ்பிரன்ஸ் கம்யூனிட்டியில் வந்து கிரியேட் பண்ணுதா அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ். அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் உண்மையாலுமே அது எஃபெக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அப்போ நீ எந்த டெசிஷன் எடுத்தாலும் குவான்டிடேட்டிவாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீ ஃபீல் பண்ண, எல்லா கிளாஸுமே நான் அட்டன் பண்ணியிருக்கேன் இது வரையும் என் ப்ரிப்பரேஷன் டைமில் அப்படின்னா யூ ஆர் அன் எஃபிஷியன்ட் லேர்னர் அப்படிங்கிற மீனிங். ஆனால் எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷனில் ஸ்கோர் லோவாக வருது அப்படின்னா உன்னோட அவுட்கம் ஓரியன்டில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? முதல் இந்த 3 வேர்டுக்கும் வித்தியாசம், அவுட்புட் அண்டு அவுட்கம். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ரிசோர்ஸ் யூசேஜ். அப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட 3 மோட்டோ, 3 அப்ஜெக்டிவ் இல்லைன்னா 3 ஈஸ். உட்ரோ வில்சன் என்ன சொல்கிறார் அப்படின்னா எஃபிஷியன்சி, எக்கானமி அண்ட் எஃபெக்டிவ்னஸ். ஒரு கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகணும்னா எஃபிஷியண்ட்டாகவும் ரன் ஆகணும், எஃபெக்டிவாகவும் ரன் ஆகணும், அட் த சேம் டைம் ரிசோர்ஸ் யூசேஜ் அப்படிங்கிறதும் பக்காவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் தட் இஸ் 3 ஈஸ் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல உட்ரோ வில்சன் இன்னொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணுவார். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் எஃபிஷியன்சி, எக்கானமி, எஃபெக்டிவ்னஸ் இது 3 சரியாக இருக்கணும் அப்படின்னா இவர் இது டைரெக்டாக எதோட லிங்க் பண்ணுறாரு அப்படின்னா தட் இஸ் மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீஸ் சிஸ்டம் இருந்தால் தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது if you want to run a government efficiently, that civil service system should be based on merit based. இங்கே கொண்டாந்து டைரெக்டாக லிங்க் பண்ணுவார் இன்னொரு கான்செப்டை. புரியுதா? அப்போ 3 is according to Woodrow Wilson, what is the motto of the public administration, how the public administration should run அப்படின்னா public administration should run efficiently, public administration should run எஃபெக்டிவ்லி அண்ட் எக்கனாமிக்கலி அப்படிங்கிறது தான் உட்ரோ வில்சனோட மேஜரான அப்ஜெக்டிவ். இன்றைக்கும் கவர்மெண்ட்டோட மேஜர் அப்ஜெக்டிவ் இது தான், எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும், லெஸ் ரிசோர்ஸ் யூசேஜ் பண்ணணும், ரிசோர்ஸ் வேஸ்டேஜ் பண்ணணும், பக்காவாக பீப்புளுக்கு எல்லா குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரியும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயம்தான் கவர்மெண்ட்டோட மேக்ஸிமம் மோட்டோவாக இருக்கும். அதனால தான் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் எடுங்க, அதில் லோ ஃபீஸ் யூஸ் பண்ணுவாங்க, எஃபிஷியன்சியும் க்ரியேட் பண்ணுவாங்க, எஃபெக்டிவ்னஸையும் க்ரியேட் பண்ணுவாங்க. புரியுதா? இந்த இது தட் இஸ் 3 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் உட்ரோ வில்சன் அப்படிங்க. ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன்.
according to Wilson, the objectives of public administration should be, according to Wilson, the objectives of public administration should be based on efficiency, economy and effectiveness. Efficiency, economy and effectiveness. These three E's set the objectives of public administration. These three E's set the objectives of public administration both in qualitative and quantitative manner. Both in qualitative and quantitative manner. Second point, next point. The Wilson propounded that these objectives of public administration could be possible. These objectives of public administration could be possible only through merit-based civil service system. And efficiency is considered as the byproduct of merit. Efficiency is considered as the byproduct of merit. Last point, if there is no merit, there will be no efficiency. So I think this will be your last principle of Wilson. ஆறு பார்த்தாச்சு அது வரையும். ஸோ லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, பப்ளிக் ஒப்பீனியன் அஸ் கண்ட்ரோல் ஆன் பியூரோக்ரஸி. சம்திங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா அப்படிங்கிறது இதுதான். ஆனால் இன்ன வரையும் இது இந்தியாவில் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் இது வரையும் இது கிடையாது. ஆக்சுவலி பியூரோக்ரஸியை கண்ட்ரோல் பண்ணுறது இன்ன வரையும் மேஜரான கண்ட்ரீஸில் இட் இஸ் பேஸ்ட் ஆன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் தான். ஆமாம்ல, பப்ளிக் ஒப்பீனியன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், பப்ளிக் ஒப்பீனியன் இந்தியாவில் இப்போ இருக்க சினாரியோவை சொல்கிறேன். பப்ளிக் ஒப்பீனியன் கண்ட்ரோல்ஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டம், பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் டர்ன் கண்ட்ரோல்ஸ் பியூரோக்ரஸி. ஆமாம் தானே? பப்ளிக் ஒப்பீனியன்னா இட் இஸ் நத்திங் பட் ஓட்டிங், ஓட்டு போடுற விஷயம். அந்த ஓட்டு போடுற விஷயந்தான் இந்தியாவில் பொலிட்டிக்கல் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டமில் இருக்க கவர்மெண்ட் தான் யாரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க? பியூரோக்ரஸியை. டேக் அன் எக்ஸாம்பிள், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறீங்க, பீப்புள்ஸோட ஒப்பீனியன் பேஸ் பண்ணி நீங்கள் ரன் ஆவீங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா உங்களுக்கும் பீப்புளுக்கும் டைரக்ட் ரிலேஷனுங்கிறதே எதுவுமே கிடையாது.
நீங்கள் பீப்புளோட ஒப்பீனியன் ரொம்ப முக்கியம்னு நினைப்பீங்களா அப்படின்னா தேவையில்லை. அவன்கிட்ட போய் ஓட்டு வாங்க போகிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யூ ஹாவ் டு ஆன்சரபிள், யூ ஆர் அக்கௌண்டபிள் டு த பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஒன்லி. உனக்கு மேலே இருக்க தட் இஸ் சிஎம்கோ இல்லை பிஎம்கோ தான் நீ பதில் சொல்கிற மாதிரி இருக்குமே தவிர பீப்புள்ஸுக்கு நீ அதிகமாக அக்கௌண்டபிளாக இருக்கணுங்கிறது இங்கே. பட் இந்த சிஸ்டம் தானே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமிக்கு முன்னாடி ஸ்பாயில் சிஸ்டமில் இதே சிவில் சர்வன்ஸை யார் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க? சேம் பொலிட்டீஷியன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் உட்ரோ வில்சன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உட்ரோ வில்சன் வந்து ரெண்டு விஷயமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஒன்று தட் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் இருக்கணும். ஏன்னா பியூரோக்ரஸி வித்தவுட் கண்ட்ரோல் இஸ் டேஞ்சரஸ் டு த டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். பியூரோக்ரஸி வித்தவுட் கண்ட்ரோல் டேஞ்சரஸ் டு த டெமோக்ரஸி அப்படின்னு. ஏன்னா இதுவரையும் அவர் சொன்ன ஐடியாலஜி என்ன அப்படின்னா, பாலிட்டிக்ஸ் தனியாக இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. தென் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணணும், நிறைய பவர்ஸ் கொடுக்கணும், இம்பார்ஷியலாக இருக்கணும், எல்லாமே சொல்லியாச்சு. ஆனால் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வரையும் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு விஷயம் இருந்துச்சு. இதுதான் ஸ்பாயில் சிஸ்டம். பட் அக்கார்டிங் டு உட்ரோ வில்சன், பாலிட்டிக்ஸ் ஷுட் பி செப்பரேட்டட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி செப்பரேட்டட். இப்போ என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு பீப்புள் ஒப்பீனியன் ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது. இப்போ நம்ம செப்பரேட்டாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்னு பிரிச்சுட்டு சிவில் சர்வீஸை தனியாக தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வாட் வில் பி த கண்ட்ரோல் மெக்கானிசம்? பிகாஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம் இல்லைன்னா, ஆமாம்ல, நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் விஜயகாந்த், அர்ஜுன் இவங்களாம் நடித்த படம் எல்லாமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் கரப்ஷன் பை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான் இருக்கும். ஏன்? அந்த காலத்தில் அதுதான் மிகப்பெரிய ஊழலாகவே இருந்துச்சு. பொலிட்டீஷியன் கேன் கரப்ட் ஃபார் 5 years, பட் எ கவர்மெண்ட் அஃபீஷியல் கேன் கரப்ட் டில் த ரிட்டையர்மெண்ட். ஆமாம்ல, ஒரு பொலிட்டீஷியன் கரப்டடாக இருந்தானா, மிகப்பெரிய ஊழல்வாதியாக இருக்கானா, 5 வருஷம் தான் அவனால் கொள்ளையடிக்க முடியும். அவனை பீப்புள் அடுத்து ஓட் பண்ணி அவனை எம்எல்ஏ எம்பியாவே ஆக்க மாட்டாங்க. பட் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் கரப்டடாக இருக்கான், சர்வீஸில் என்டர் ஆகும்போது அப்படின்னா அவன் கடைசி வரையும் ரிட்டையர் ஆகிற வரையும் அவன் சிஸ்டம் கரப்டடாக தான் இருக்கும். அவனை யாருமே சேஞ்ச் பண்ணவும் முடியாது. பீப்புள் நினச்சா சேஞ்ச் பண்ண முடியுமா? யார் நினச்சாலும் சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதனால தான் மேக்ஸிமம் அந்த டைமில் டியூரிங் 1990s அண்ட் 2000 பீரியடில் இந்த பியூரோக்ராட்டிக் அத்தாரிட்டேரியன்னஸ் இருக்கும். அதிகமாக கவர்மெண்ட் அஃபீஷியல் தான் சுப்ரீமசியாக இருப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் பொலிட்டீஷியன்ஸை தாண்டி கவர்மெண்ட் அஃபீஷியல் டிசைட் பண்ணுறது தான் அங்கே மேட்டர்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் அது தட் இஸ் பியூரோக்ரஸி வித்தவுட் கண்ட்ரோல் இருந்தாலே அது மிகப்பெரிய டேஞ்சராக போய் முடியும். ஏன்னா உட்ரோ வில்சன் அவர் தான் தனியாக அட்மினிஸ்ட்ரேஷனும் கூட்டிகிட்டு வந்துட்டார். அவரே தான் என்ன க்ரியேட் பண்ணணும்? கண்ட்ரோல் மெக்கானிசமும் க்ரியேட் பண்ணணும். அப்போ அவர் சஜஸ்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, பப்ளிக் ஒப்பீனியன் இட் ஷுட் ஆக்ட் அஸ் அ control mechanism for administrative system, that is a bureaucratic system. அப்போ bureaucratic systemக்கு என்ன கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கணும் அப்படின்னா, தட் இஸ் பப்ளிக் ஒப்பீனியன் ஒன்று இருக்கணும். பப்ளிக் ஒப்பீனியன் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமை கட் பண்ணிடணும். பப்ளிக் ஒப்பீனியன் ஷுட் ஆக்ட் அஸ் த அக்கௌண்டபிள் அண்ட் கண்ட்ரோல் மெக்கானிசம் ஃபார் பியூரோக்ரஸி அப்படிங்கிறது தான் தட் இஸ் உட்ரோ வில்சனோட ஐடியாலஜி. இந்த ஐடியாலஜியை ஃப்யூச்சரில் யார் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, தட் இஸ் மேக்ஸ் வெப்பர். இதை பற்றி பின்னாடி படிப்போம். வெப்பர்ஸ் பியூரோக்ராட்டிக் தியரினே தனியாக படிப்போம். அவர் நிறைய கண்ட்ரோல் மெக்கானிசம் பற்றி தான் பேசுவார். ஏன்னா ஐடியல் பியூரோக்ரஸின்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும், அவங்க இப்படி தான் நடந்துக்கணும், அவங்களுக்கு நிறைய கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் இன்ன வரையும் இந்தியாவில் இந்த பிரின்சிபல்லாம் ஃபாலோ பண்ணவே கிடையாது. இந்தியாவில் இன்ன வரையும் பொலிட்டீஷியன்ஸ் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பிகாஸ் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் பார்ட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இருக்க சிஸ்டம். புரியுதா? அப்போ அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ராட்டிக்ஸ் அப்படி ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ராட்டிக் டூல்னால் ஒன்றும் இல்லை, இது பொலிட்டீஷியன். அதாவது டெமோக்ரஸியோட ரெப்ரசன்டேட்டிவ் யார்? பொலிட்டீஷியன். அதோட நேம் தான் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ராட்டிக் டூல் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று பப்ளிக் ஒப்பீனியன் டூல் அப்படிங்கிறது. புரியுதா? இந்த ரெண்டு டூலுமே பியூரோக்ரஸிக்கு ரொம்ப அவசியம்னு சொல்லுவார். புரியுதா? இப்போ பப்ளிக் ஒப்பீனியன் அப்படிங்கிற கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கணும். சரி, இங்கேயே சொல்கிறேன். இப்போ உங்களால் இதை கனெக்ட் பண்ண முடியுதா? இந்தியாவில் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் தான் சோஷியல் ஆடிட்.
சோஷியல் ஆடிட்னா என்ன? அதே தெரியாதா? நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, அவ்வளோதான். அது வந்து அதோட அனலைசேஷன். பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்ல, அது மேட்டர்ஸ் இல்லை. சோஷியல் ஆடிட் இஸ் நத்திங் பட் நார்மலான ஆடிட் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டு உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா காசு கொடுக்குறேன், நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்களா இல்லையா, நான் ஒரு ஆடிட்டரை வச்சு பார்ப்பேன், அவ்வளோதான். அது சோஷியல் ஆடிட். சரி, நார்மல் ஆடிட். சோஷியல் ஆடிட் அப்படின்னா ரியல் பெனிஃபிஷரி, மக்கள் முன்னிலையில் அதோட அவுட்கம் பேஸ்டு வந்து திங்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷனோட ஒரு ஆடிட்டிங் சிஸ்டம் நடக்கும். அது பேர் தான் சோஷியல் ஆடிட். இப்போ நீ ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலாக ஒரு 1 lakh rupees செலவு பண்ணியிருக்க அப்படின்னா, அது சோஷியல் ஆடிட் நடக்குது அப்படின்னா, மக்கள் முன்னிலையில் அதோட பெனிஃபிஷியரிஸ் வந்து அதை அனலைஸ் பண்ணுவாங்க. அவுட்புட்டை மட்டும் செக் பண்ண மாட்டாங்க. எதை செக் பண்ணுவாங்க? அவுட்கம்மையும் சேர்த்து செக் பண்ணுவோம். புரியுதா? அது சோஷியல் ஆடிட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பீப்புள்ஸ் ஒப்பீனியன் அஸ் கண்ட்ரோல் ஆன் பியூரோக்ரஸியில், பிகாஸ் பியூரோக்ரஸி வந்து மறுபடியும் பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் வந்து இப்போ பொலிட்டிக்கல் சிஸ்டம் கண்ட்ரோல் கீழே போகணுன்னா தேர் இஸ் நோ யூசேஜ் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி. மறுபடியும் பொலிட்டீஷியன் கண்ட்ரோல்லே கொண்டே கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் உட்ரோ வில்சனோட தியரியே ஃபால்ஸ் ஆயிரும். அவர் சொன்னதே பொலிட்டீஷியன் தனியாக ஓடிடுங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் தனியாக வந்துடுங்க. சரி, பொலிட்டீஷியனுக்கு யார் கண்ட்ரோலு? பீப்புள். அப்போ நீ அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டமுக்கும் பீப்புள் கண்ட்ரோலே போடு, அவங்களோட ஒப்பீனியன் பேஸ்டு தான் முக்கியம், அவங்களோட ரன் முக்கியம் அப்படிங்கிறது. அதனால தான் இந்த சிஸ்டம் அமெரிக்காவில் இருக்குது, தெரியும் தானே? லெஜிஸ்லேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது யார்? அமெரிக்காவில் இருக்க காங்கிரஸ். காங்கிரஸ்னால் அங்கே இருக்க பார்லிமெண்ட் பேர் காங்கிரஸ். அதுக்கு யார் ஓட்டு போடுவாங்க? பீப்புள். இது பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் அமெரிக்கா. அமெரிக்காவில் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் யார்? பிரசிடெண்ட். இதான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் அமெரிக்காவில். இதுக்கும் யார் தான் ஓட்டு போடுவாங்க? பீப்புள் தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ ரெண்டுமே பப்ளிக் ஒப்பீனியன் பேஸ் பண்ணி தான் அமெரிக்காவில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் வந்து இந்த சிஸ்டம் கிடையாது. இந்தியாவில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம், இன்னொன்று பர்மனெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம்னு இருக்குது. இந்த பர்மனெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் தான் இதையே ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுவோம். இந்த பர்மனெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் இங்கிருந்து வந்ததாக தான் இருக்கும். ஆமாம்ல, எம்பி எம்எல்ஏ, இங்கே மினிஸ்டர்ஸு, இங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். அட் எனி காஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்டர். Who is minister? Minister is part of legislative. புரியுதா? பட் இது உட்ரோ வில்சனோட ஐடியாலஜி என்ன அப்படின்னா, இங்கே இருக்க ஐடியாலஜி தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, both should be controlled by people. ஸோ அதை மட்டும் எழுதிக்க. Wilson was also aware of threats of bureaucracy. Wilson was also aware of threats of bureaucracy that if administration is not properly controlled, it can become a threat for citizens' liberty. It can become a threat for citizens' liberty. So, the bureaucracy should be controlled properly through public opinion. It means, next point, it means
through public opinion. It means people exercise. It means people exercise checks on administrative system. People exercise checks on administrative system through their opinion. Last point. Max Weber had also expressed the same concern. Max Weber had also expressed the same concern that if bureaucracy is not properly controlled, it became a threat to the society. It became a threat to the society. Bureaucracy is not properly controlled, it became a threat to the society. Thus, according to Wilson, administration should not become a threat. Thus, according to Wilson, administration should not become a threat. Rather, it should strengthen the citizens' liberty. Rather, it should strengthen the citizens' liberty. So that's it. So these are the 7 principles or visions propounded by Wilson. So politics and administration dichotomy. First thing, because the nature of politics is different, administration is different. Then administration is business-like. Then a science of administration அப்படிங்கிறது. Then a merit-based civil service system. That is 4th one. 5th one, comparative study. 6th one, 3 objectives of administration. 6th one, that is last. 7th one, last one is public opinion as a control on bureaucracy. First thing, we'll take a break. பட் அதுக்குள்ளே இதை படிங்க. பிரேக் முடிச்சுட்டு வந்து இதை படித்து இதில் என்ன பிரச்சனை இருக்குது, இதை எப்படிலாம் கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. கிரிட்டிசிசம்ஸ். நெக்ஸ்ட் என்ன படிப்போம் அப்படின்னா, இப்போ உட்ரோ வில்சன் இதை எல்லா வியூவும் சொல்லிட்டார். இந்த வியூ எல்லாத்துக்கும் நிறைய பேர் அப்போஸ் பண்ணுவாங்க. அதுவா என்ன பிரச்சனை, என்ன ஃப்ளாஸ் இந்த தியரிஸ் ஆஃப் வில்சன் அப்படின்னு நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கணும். ஒரு 6 ஃப்ளா இருக்கும். அந்த ஃப்ளாஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு அடுத்து என்ன படிப்போம் அப்படின்னா, இதோட இம்பேக்ட் என்ன, இதோட ரிலவன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி படிப்போம். டேக் அன் எக்ஸாம்பிள் வந்து பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி வந்தனால தான் என்ன வந்துச்சு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற ஒரு சப்ஜெக்டே வந்துச்சு. அப்படிங்கிற மாதிரி என்னென்ன ரிலவன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிட்டிசிசம் ஆஃப் உட்ரோ வில்சன். உட்ரோ வில்சனோட கிரிட்டிசிசம்ஸ் என்னன்னு தெரியணும். ஏன்னா இப்போ அவர் இதுவரையும் இந்த 7 பிரின்சிபல்ஸில் என்னென்ன விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிற ஐடியாலஜி தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். பட் அந்த ஐடியாலஜியில் நிறைய ஃப்ளாஸ் வந்துருக்கும். ஃப்ளாஸுங்கிறத தாண்டி நிறைய கவுண்டர் வியூஸ் வந்துருக்கும்.
அவர் சொன்ன விஷயத்தை எல்லாரும் ஒத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் ஹீ இஸ் ஜஸ்ட் எ திங்கர், இஸ் ஜஸ்ட் அ ப்ரொப்போண்டர் ஆஃப் சம் பிரின்சிபல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி வியூக்கும் ஒரு கவுண்டர் வியூ கண்டிப்பாக இருக்கும். வேர்ல்டு லெவலில் எடுத்துக்கிட்டாலும் கம்யூனிசம் இருந்தால் கேபிட்டலிசம் இருக்கும். தென் டே அண்ட் நைட் சம்திங் எவ்வரி தியரி இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆப்போசிட் தியரி க்ரியேட் ஆக தான் செய்யும், கவுண்டர் தியரி க்ரியேட் ஆக தான் செய்யும். அதே மாதிரி உட்ரோ வில்சனுக்கு நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வந்துருக்கு. பட் யூபிஎஸ்சியை பொறுத்தவரையும் நீங்கள் கிரிட்டிசிசம் எழுதும்போது மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உங்களோட ஓன் கிரிட்டிசிசம் ஃபஸ்ட்டு எழுதக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இது யாரோட வியூ அப்படின்னா உட்ரோ வில்சனோட வியூ. அதுக்கு ஆப்போசிட் வியூ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் மேட்டர்ஸ் கிடையாது. ஆப்போசிட் குரூப் ஆஃப் திங்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை வந்து நோட்ஸில் எழுத வேணாம், நீங்கள் எழுதுகிற ரஃப் நோட் சைடில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 2 பிரின்சிபலை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும் கிரிட்டிசிசம் எழுதுனால. கிரிட்டிசிசம் ஷுட் பி பேஸ்ட் ஆன் த திங்கர்ஸ் ஒன்லி. நீங்களாக ரஃப்பாக கிரிட்டிசிசம் எழுதக்கூடாது. criticism of the thinker should be based on the view of other thinkers. Criticism of the thinker should be based on the view of other thinker. இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள், கால் மார்க்ஸ் சொன்ன எக்கனாமிக்ஸ் ஐடியாலஜி வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் வந்து கேபிட்டலிஸ்ட்டில் வந்து மாடர்ன் எக்கனாமிஸ்ட் ஸ்மித் சொன்ன கான்செப்ட்ஸ் தான் இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கானமி அப்படிங்கிறது தான் பேசணுமே தவிர கேபிட்டலிசமும் கம்யூனிசமும் ஆப்போசிட்னு நீயாக பேசக்கூடாது. இட் மேபி இன் யோர் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அது யூஸ் ஆகும். பட் இன் ரிலேஷன் டு ஆப்ஷனலை பொறுத்தவரையும் உட்ரோ வில்சன் சொன்ன கான்செப்ட் வந்து தப்பு. இப்போ உங்களுக்கே தெரியுதா, பாலிட்டிக்ஸையும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் கம்ப்ளீட்டாக பிரிச்சுலாம் வைக்கவே முடியாது. ஆனால் உட்ரோ வில்சன் அதானே சொன்னார், பாலிட்டிக்ஸையும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் பிரிச்சிடணும். பாலிட்டிக்ஸோட நேச்சர் வேறு, அதாவது அவங்களோட நேச்சர் பாலிசி ஃபார்முலேஷன், அட்மினிஸ்ட்ரேஷனோடது பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு 1887 சொன்னார். ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டாக அது பாசிபிளானா கிடையாது. இந்தியாவிலே அது பாசிபிளாக கிடையாது. பாலிசி ஃபார்முலேஷன், பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டுலேயும் பிரதமர் மோடி இருக்கார்ல, பார்லிமெண்ட்லேயும் உட்காந்துருப்பார், கேபினெட்லேயும். பிகாஸ் லெஜிஸ்லேட்டிவும் எக்ஸிக்யூட்டிவும் இன்னர் பார்ட்டாக இருக்காங்க. இப்போ அதை நீ எழுதலாமான்னா நீ எழுதக்கூடாது. திங்கர்ஸ் யார் சொன்னாங்க அப்படின்னு தான் எழுதணும். அதுதான் கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசம் cannot be from your perspective. பர்ஸ்பெக்டிவ் எல்லாம் ஒன்று தான். நீங்கள் சொன்னதும் பிஹேவியரல் திங்கர்ஸ் அண்டு கிளாசிக்கல் திங்கர்ஸ் சொன்னதெல்லாம் ஒன்று தான். பட் அது யார் சப்போர்ட் சிஸ்டமாக நீங்கள் வச்சு எழுதணும்னா அவங்களோட பேரை போட்டு தான் எழுதணும். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு கிரிட்டிசைஸ் ஆர் கிரிட்டிசிசம் எழுதும்போது 2 பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஒரு பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, அவரோட தியரியை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அவர் சொன்ன பிரின்சிபலே தப்பு அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நீ இதை தான் கிரிட்டிசைஸ் பண்ணணும். பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி அப்படிங்கிற பிரின்சிபலே தப்பு அப்படின்னு அவர் சொன்ன 7 பிரின்சிபலை தான் நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும். 7 பிரின்சிபலில் எந்தெந்த பிரின்சிபல்லாம் தப்போ அதை கிரிட்டிசைஸ் பண்ணணும். டேக் அன் எக்ஸாம்பிள், இப்போ மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீஸ்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் ட்ரூ, 100% ட்ரூ. அவர் சொன்ன பிரின்சிபலில் என்னென்ன ஃப்ளா இருக்கோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தியரியை கிரிட்டிசைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்னதை கிரிட்டிசைஸ் பண்ணணும், அப்ளிகேஷனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும். அந்த தியரினால் என்ன யூசேஜ் அப்படிங்கிறத கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ 2 பிரின்சிபல் நீ ஃபாலோ பண்ணணும் எப்பயும் கிரிட்டிசிசம். அப்போ ஒன் இஸ் ரிலேட்டட் டு இட் ஷுட் பி பேக்டு பை சம் ஸ்காலர்ஸ். ஒரு திங்கரை நீ கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் பி பை அனதர் திங்கர். ரெண்டாவது விஷயம், யூ ஹாவ் டு இனிஷியலி ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு கிரிட்டிசைஸ் த தியரி, தென் யூ ஹாவ் டு கிரிட்டிசைஸ் த அப்ளிகேஷன் அப்படிங்கிற விஷயந்தான். இது கிரிட்டிசிசமில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இவரோட கிரிட்டிசிசமில் ஆப்வியஸான ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா, த கான்செப்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி. கண்டிப்பாக அந்த பிரின்சிபல் 100% ட்ரூன்னு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. அவரோட பெரிய பிரின்சிபலே பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி அப்படிங்கிறது தான்.
பட் அவரோட பெரிய கிரிட்டிசிசமே என்ன அப்படிங்கிறது பாலிடிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி தான். ஏன் என்ன சொல்லியிருப்பாங்க அதுக்கு? ஸோ பாலிடிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி அப்படிங்கிறது இந்த ரிலேஷன்ஷிப் தான் சொன்னார். பட் சம் அதர் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாலிடிக்ஸையும் அட்மினிஸ்ட்ரேஷனும் தனியாக பிரிக்க முடியாது. பாலிசி, இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள், பாலிசி ஃபார்முலேஷன், பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், அதுதான் மேட்டர்ஸ். அவர் சொன்னது இது என்னது? பாலிசி ஃபார்முலேஷன். இது ரெண்டுமே ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே கன்சர்ன். ஃபார் எக்ஸாம்பிள், பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க பாலிசி மேக்கர்ஸோட ஹெல்ப்பு தேவைப்படும், பாலிசி மேக்கர்ஸ்க்கு பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்களோட ஹெல்ப்பு தேவைப்படும். ஆமாம்ல, இப்போ இந்தியாவில் எடுத்துக்கங்க, லெஜிஸ்லேட்டிவ்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க. லெஜிஸ்லேட்டிவ்ஸோட வேலை என்ன? பாலிசி மேக்கிங். எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது. இவங்க ரெண்டு பேருமே காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதராக இருக்கும்போது தான். இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள், நான் ஒரு பாலிசி மேக் பண்ணுறேன், வேற ஒருத்தவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னால் தான் நான் அடுத்த டைம் பாலிசி மேக் பண்ணும்போது கரெக்டாக மேக் பண்ண முடியும். ஆமாம்ல, இப்போ பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் நான் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், யாரோ ஒருத்தவங்க பாலிசி மேக் பண்ணுறாங்க, அவங்க என்ன இன்டென்ஷனில் பாலிசி மேக் பண்ணாங்கன்னு சொன்னால் தானே நான் அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். which means that politics and administration cannot be separated in a desirable way of the thinker of Wilson. அதாவது அவர் விருப்பப்படுற மாதிரி completely it cannot be separable. Both have to play complementary to each other அப்படிங்கிறது தான் கவுண்டர் வியூ. புரியுதா? இப்போ அதை பேசுறது உங்களுக்கு சிம்பிளாக தெரியலாம். பட் 1887 உட்ரோ வில்சன் சொன்னதுக்கு கவுண்டர் தியரி ப்ரொடியூஸ் பண்ணது இதுதான். தட் இஸ் பாலிட்டிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் நம்மளால் கம்ப்ளீட்டாக வந்து செப்பரேட் பண்ண முடியாது. போத் ஷுட் பி காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் அப்படிங்கிறது தான் இவரோட மேஜர் கிரிட்டிசிசம். எது ரிலேட்டடாக அப்படின்னா பாலிட்டிக்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி கான்செப்ட்ஸில் இது ஒன்று வந்து என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது ஒரு கிரிட்டிசிசம். ரெண்டாவது கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா 1891 உட்ரோ வில்சன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்ஏ எப்போ ரிலீஸ் பண்ணுவார்? 1887. ஸோ 1891 இது என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் எஸ்ஏ வந்து ரிவ்யூடு வெர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணுவார். த ரிவ்யூடு வெர்ஷன் ஆஃப் த ஸ்டடி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா எல்லா டைமும் ஆமாம் பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து செப்பரேட் பண்ண முடியாது, சம் ஏரியாஸில் பாலிட்டிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் இன்செப்பரேபிளாக தான் இருக்குன்னு யாரே ஒத்துக்கிட்டாரு? உட்ரோ வில்சனே ஒத்துக்கிட ஆரம்பிப்பார். அதாவது அவரோட பெரிய தியரியே பிஏடி தியரி தான். அந்த தியரியை அப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யார் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா த உட்ரோ வில்சன் இட்செல்ஃப் செட் தட் சம் ஏரியாஸில் பாலிட்டிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் செப்பரேட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு எஸ்ஏ ரிலீஸ் பண்ணுவார். இப்போ இது மேட்டர் கிடையாது. அப்போ திங்கர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈவன் இந்த உட்ரோ வில்சன் ஆல்சோ இன்ஸ்டேபிள் அபவுட் த கான்செப்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம்ல, அவரே அவரோட கான்செப்டில் வந்து ஸ்டேபிளாக கிடையாது, பாலிட்டிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் தனி அப்படிங்கிற விஷயத்த அவரே சொல்ல மாட்டுறாரு, அவரே என்ன ஸ்டாண்டில் இருக்கார் அப்படிங்கிறது கிளியராக தெரியல அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் வந்து கிரியேட் ஆகும். பட் யூ ஹாவ் டு நோ ஒன் திங், இந்த 1887 ரிலீஸ் ஆன எஸ்ஏவை 1891 அந்த பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஆப்போசிட்டாக இந்த எஸ்ஏல பேசியிருப்பார் அவர். அப்போ நமக்கும் புரியல, அங்கேருந்து அந்த காலத்தில் இந்த திங்கர்ஸ்க்கும் என்ன தெரியல அப்படின்னா பாலிட்டிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் கம்ப்ளீட்டாக பிரிக்கணுமா அப்படின்னு உட்ரோ வில்சன் சொல்கிறாரா, இல்லை பிரிக்கக்கூடாதுன்னு உட்ரோ வில்சன் சொல்கிறாரா அப்படிங்கிறதே தெரியல இன்னும் வரையும் யாருக்கும் தெளிவாக. ஏன்னா 1887 ரிலீஸ் ஆன எஸ்ஏல கம்ப்ளீட்டாக பிரிச்சிடணும்னு சொன்னார். 1891 ரிலீஸ் ஆன எஸ்ஏல இல்லை அதை பிரிக்க முடியாதுன்னு சொன்னார். அது ஏன் நான் இவ்வளோ நேரம் சொல்ல அப்படின்னா இந்த எஸ்ஏ தான் நமக்கு சிலபஸ். ஏன்னா இந்த எஸ்ஏனால் உருவானதான் என்ன பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். புரியுதா?
ஸோ அப்போ ஒரு முக்கியமான கிரிட்டிசிசம் அவரே வந்து என்ன பண்ணல அப்படின்னா ஒரு எக்ஸாக்ட் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத அவராலே முடிவு பண்ண முடியல. புரியுதா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து எழுதிங்க கிரிட்டிசிசமில், தட் இஸ் பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமியில். இப்போ இந்த விஷயம் நான் சொன்னேன்ல, இதை சொன்ன குரூப் ஆஃப் ஸ்காலர்ஸ் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தட் இஸ் பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி அப்படிங்கிறது எப்பயுமே கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. இட் இஸ் சம் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு 3 பேர் ஞாபகம் வரணும். ஒன்று வந்து ஹெர்பர்ட் சைமன், இன்னொருத்தர் வந்து ட்வைட் வால்டோ, தேர்ட் திங் வந்து பால் ஆப்பிள்பே. இந்த கான்செப்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறதை அவர் தான் பண்ணுவார். அவர் இந்த கான்செப்டை ஏன் டிஎன்ஏன்னு சொல்லுவார் அப்படின்னா, இதனால தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் உருவாக காரணமாக இருந்துச்சு. ஆனால் இவர் சொல்கிற பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரி எப்பயுமே பிரித்து வச்சுருக்க முடியாது. சம்டைம் இட்ஸ் ஹேஸ் டு கோஆப்ரேட் வித் ஈச் அதர் அப்படின்னு பேசியிருப்பார். நீங்கள் தானே சொன்னீங்க லோகேஷ் கனகராஜ் படம் நல்லா இருக்குன்னு, போய் லியோ படம் பார்த்துட்டு வாங்க. நீங்களே அந்த படம் லோகேஷ் கனகராஜ் படம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, போய் லியோ படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து சொல்லுங்கன்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிங்க கிரிட்டிசிசமில். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரிட்டிசிசம் ஆஃப் த வில்சன்ஸ் விஷன் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆஃப் most important criticism is about என்ன சொன்னேன் இல்லை most important criticism of the Wilson's vision of public administration is about his concept of politics and administration dichotomy. The concept was rejected by behavioral thinkers such as Herbert Simon, Dwight Waldo and Paul Appleby. Behavioral thinkers such as Herbert Simon, Dwight Waldo and Paul Appleby. They considered dichotomy as policy making and policy implementation. Dichotomy as policy making and policy implementation cannot be separated completely at all times. Cannot be separated completely at all times. Administration, next point, administration has its role in both policy making and policy implementation.
Administration has its role in both policy making and policy implementation. For example, அப்படின்னு போட்டு பாயிண்ட் நம்பர் 1ன்னு போட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், as point number 1, politics cannot make policy itself. Politics cannot make policy itself without the policy advice of bureaucrats. Politics cannot make policy itself without the policy advice of bureaucrats. Point 2, policy implementation cannot be done alone without the help of policy formulation. Thus, next point, thus it is wrong to say that politics is about policy making. Thus it is wrong to say that politics is about policy making and administration is about policy implementation. So, according to behavioral thinkers, both politics and administration has reciprocal relationship. இந்த டயக்ராம் போட்டுது. That is politics policy formulation, administration policy implementation ரெண்டுக்கும் reciprocal relationship இருக்கு. அதான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 20 இயர்ஸ்க்கு தான் வந்து இந்த பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைக்காட்டமி இருக்கும் அப்படின்னு கூட முன்னாடி பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த கவுண்டர் வியூ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த டைக்காட்டமி கான்செப்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பட் அது ரீமர்ஜ் ஆகும், அதை பின்னாடி பார்ப்போம். நோ இஷ்யூ. நெக்ஸ்ட் செகண்ட் கிரிட்டிசிசம். ஃபஸ்ட்டு கிரிட்டிசிசம் சிம்பிளாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, பிஹேவியரல் திங்கர்ஸ், தட் இஸ் சைமன், வால்டோ, பால் ஆப்பிள்பே என்ன சொன்னாங்கன்னா, எல்லா டைமும் இது செப்பரேட் பண்ண முடியாது, 2 பேர்த்தோட ஹெல்ப்பும் 2 பேருக்குமே தேவை, அதனால் இது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செகண்ட் கிரிட்டிசிசம், வில்சன் டிட் நாட் கிவ் a clear relationship between politics and administration. Wilson did not give a clear relationship between politics and administration.
rather at times he said, rather at times rather at times he said both are separate. Rather at times he said both are separate, but at some places he said both cannot be separated. For example, in 1891, for example, in 1891, he had reviewed his concept of dichotomy. In 1891, he had reviewed his concept of dichotomy and stated that the fusion of politics and administration. Fusion of politics and administration. Fusion அப்படினா ரெண்டு ஒண்ணா இருக்கும் அப்படினு அவரே பேசுறார். That's why his concept of dichotomy is considered as a naive. இந்த வேர்ட்லாம் தெரிஞ்சுங்க. நெய்வ் அப்படின்னா என்ன? வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது பேர் தான் த நெய்வ். அதனால தான் அவரோட டைகாட்டமி கான்செப்டை நெய்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த கொஷின் கூட கேட்கலாம், த கான்செப்ட் ஆஃப் டைகாட்டமி பை வுட்ரோ வில்சன் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ நெய்வ் அப்படின்னா என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் ஒரு டைம் ஒன்று பேசுகிறது இன்னொரு டைம் வேறு பேசுகிறது பேர் தான் நெய்வ் அப்படின்னு சொல்கிறது. வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் நீ ஏதாவது சொல்கிற அப்படின்னா அது பேர் நெய்வ் அப்படிங்கிறது. ஓகே, தட்ஸ் சிம்பிள் இங்கிலீஷ் வேர்ட். ஸோ ஃபஸ்ட்டு கிரிட்டிசிசம் இஸ் அபவுட் பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி பற்றினது. ரெண்டாவது பாயிண்ட்டும் அவர் அதில் ஸ்டேபிளாக இல்லை அப்படிங்கிறது. எஸ். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்லியிருந்தார், சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அதுக்கு கவுண்டர் தியரி இருக்கணும்ல, ஆர்ட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற விஷயம். அந்த அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, வேல்யூ ஃப்ரீ அப்ரோச் தானே சொல்லியிருந்தார். அதான் எம்பிரிக்கல் அப்ரோச் சொல்லியிருந்தார். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக அவரை சப்போர்ட் பண்ணது பிஹேவியரல் திங்கர்ஸில் அதை சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் போஸ்ட் பிஹேவியரல் திங்கர்ஸ்னு ஒருத்தங்க வருவாங்க. பிஹேவியரல் திங்கர்ஸ்க்கு அப்புறம் வர்ற குரூப் இந்த கான்செப்டை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. வேல்யூ லேடன் அப்ரோச் தான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. புரியுதா? அதை எழுதிங்க. Wilson advocated a value-free approach for Wilson advocated a value-free approach for Wilson advocated for a value-free approach for establishing a science of administration, which has been rejected by post behavioral thinkers, which has been rejected by post behavioral thinkers who advocate
who advocated value laden approach. புரியுதா? போஸ்ட் பிஹேவியரல் திங்கிங் இப்போதைக்கு அதான் சொல்கிறேன்ல, கிரிட்டிசிசம் வந்து மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா பிஹேவியரல் திங்கர்ஸ்னால் யாருன்னு தெரிஞ்சு, போஸ்ட் பிஹேவியரல் திங்கர்ஸ்னு யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சாலே ஆமாம் அவங்க வேல்யூ லேடன் அப்ரோச் சொல்கிறாங்க, இவர் வேல்யூ ஃப்ரீ அப்ரோச் சொல்கிறாங்க, ரெண்டும் கான்ஃப்ளிக்ட் ஆகுன்னு புரிய ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமாக இருக்க கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பிஸ்னஸ் மாதிரி இருக்கணும்னு சொன்னார். அப்போ அதுக்கு கண்டிப்பாக ஆப்போசிட்டாக சொல்லி ஆகணும்ல, பிஸ்னஸ் வேறு அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு. அது எப்படி ஒரு கவர்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் ஒரே மாதிரி இருக்கணும்னு உட்ரோ வில்சன் சொல்லலாம் அப்படின்னு ஒருத்தங்க கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. புரியுதா? அதை நோட் பண்ணிக்க. இல்லை எல்லா திங்கர்ஸுமே அந்த விஷயந்தான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. Next point, his business-like approach has been criticized for comparing public administration with the business administration. இது காமன் திங்கர் சொன்னது தான் எல்லாரும். ஆனால் இது ப்ராக்கெட்டில் எழுதிவிங்க, both are in different nature, both are different in nature. In nature, public administration, business administration ரெண்டு வேறு வேறு. அவர் ரெண்டுமே ஒரே மாதிரி எடுத்து பிரின்சிபல் எடுத்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்போம். எத்தனை எழுதியிருக்கீங்க? 4. இன்னும் 2 கிரிட்டிசிசம் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா, இது காமனான கிரிட்டிசிசம், அப்ளிகேஷன் ஓரியன்டான கிரிட்டிசிசம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நம்ம இப்போ 7 பாயிண்ட்டும் படித்தோம்ல, இந்த 7 பாயிண்ட்ஸுமே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் என்னெல்லாம் பண்ணணும், அது எப்படி பண்ணணும், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்டோட நேச்சர் என்ன அப்படின்னு மட்டும்தான் உட்ரோ வில்சன் பேசினார். ஆனால் அவர் ஏதாவது தியரி டெக்னிக் சொன்னாரானா சொல்லவே கிடையாது. இந்த சப்ஜெக்ட் இப்படி இருக்கணும், இந்த சப்ஜெக்டோட கோல் இது, இந்த சப்ஜெக்டோட நேச்சர் இது, இந்த சப்ஜெக்ட் தியரியெலாம் பில்ட் பண்ணணும், அந்த தியரி எப்படி பில்ட் பண்ணணும், சயின்ஸ் மூலமாக பில்ட் பண்ணணும். சரி, உட்ரோ வில்சன் அவரே ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளாக தியரியை பில்ட் பண்ணி கொடுத்தாரானா கிடையாது. ஆமாம் தானே? அவர் 7 பிரின்சிபல்லையும் பேசியிருக்கிறது, கம்பேரிட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம டெக்னிக்ஸை எடுக்கணும், சயின்ஸை யூஸ் பண்ணி நம்ம பிரின்சிபல்ஸை ரெடி பண்ணணும், அது எல்லாம் ஓகே. இவராக ஏதாவது பிரின்சிபலை ரெடி பண்ணி கொடுத்தாரானா கிடையாது. இதுதான் மேஜர் கிரிட்டிசிசம். எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ சட்டை மாறன் மாதிரி. ஆனால் அவர் ஒரு படம் எடுத்தார்ல, அவர் ஒரு படம் ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி வரையும் அவர் மேலே இந்த கிரிட்டிசிசம் என்னென்னா, ஒரு படம்னா இப்படி இருக்கக்கூடாது, இந்த படம் நல்லா அப்படி இப்படின்னு பேசியிருப்பார். ஆனால் ஒரு படம் இப்படி தான் இருக்கணும்னு பக்காவாக, அந்த ஆன்டி இண்டியன் படம் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய படமாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம உட்ரோ வில்சன் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் செப்பரேட் சப்ஜெக்ட் இது, இந்த படத்தை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் உட்ரோ வில்சன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா இப்படி தான் இருக்கணும். சரி, அதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் சொன்னாரா அப்படின்னா சொல்லவே கிடையாது. ஸோ அவர் ஒன்லி பேஸ்மெண்ட் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு.
அவராக தியரி பிரின்சிபல்லாம் ரெடி பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் என்ன கிரிட்டிசம் இருக்கும் அப்படின்னா, அப்புறம் எதுக்கு அவர் ஃபாதர் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் எழுதிங்க. இல்லை அது தியரி இல்லைம்மா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வீடை இப்படி கட்டணும்னு பிளான் பண்ணிட்டு தான் கொடுத்தாரு, ஒன்றுமே பண்ணல. அதுதான் பிரச்சனை. அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தியரி உருவாக்கணும், டெக்னிக் உருவாக்கணும், சப்ஜெக்ட் உருவாக்குறதுக்கான இல்லை பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட்டுக்காக ஒரு டூல்ஸ் அண்ட் நம்ம நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் படிப்போம். ஏதாவது இன்வென்ட் பண்ணது உட்ரோ வில்சன்னு படிப்போமானா படிக்க மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன்னா இப்படி தான் இருக்கணும், இப்போ டிசிஷன் மேக்கிங் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஹெர்பர்ட் சைமன் சொல்லியிருப்பார். கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்னா இப்படி தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா மேரி பார்க்கட் ஃபாலட் சொல்லியிருப்பாங்க. உட்ரோ வில்சன் என்ன சொன்னார்னா அவர் எதுவும் சொல்லலை, தியரி அண்ட் பில்டிங்ஸ் பிரின்சிபல் பண்ணணும் அப்படிங்கிறதான் சொன்னார். பட் அது மேஜர் கிரிட்டிசிசம் கிடையாது, ஒன் ஆஃப் த கிரிட்டிசிசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் எழுதிங்க. Wilson did not propound any theory or principle for the discipline of public administration. Theory or principles for the discipline of public administration. Rather, he raised some questions regarding the existing status of public administration with politics. Rather, he raised some questions regarding the existing status of public administration with politics. He did not provide any subject matter for the discipline. He did not provide any subject matter for the discipline. இன்னொரு அப்ளிகேஷன் ஓரியன்டான மேஜர் கிரிட்டிசிசம் உட்ரோ வில்சன் மேலே என்ன அப்படின்னா, ஹி வாஸ் அ எத்னோசென்ட்ரிஸ்ட். அவர் மேக்சிமம் ஒர்க் பண்ணதெல்லாம் இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற சப்ஜெக்ட்டுக்காகலாம் கிடையாது, அமெரிக்கா அது நல்லா இருக்கணும், அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கணும்னு வேலை செஞ்சார். தவிர எல்லா கண்ட்ரியுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் நல்லா இருக்கணும்னு அவர் ஒரு வேலையும் செய்யவே கிடையாது அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும். ஆமாம்ல, அவர் மேஜர் ஃபோக்கஸ் எல்லாமே என்ன, அமெரிக்க அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி இருக்கணும், அமெரிக்கன் சிஸ்டம் இப்படி இருக்கணும், மற்ற கண்ட்ரீஸ்லேருந்துலாம் வாங்கணும், மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசினது பூரா அமெரிக்காவை பற்றி தான். யூரோப்பில் நல்லா இருக்குது, என் கண்ட்ரியில் நல்லா இல்லை அப்படின்னு தான் பேசினாரே தவிர, அப்போ ஒரு சப்ஜெக்டோட ஃபாதர் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா உலகத்தில் இருக்க டெவலப்பிங்கு அண்டர் டெவலப்டு எல்லா கண்ட்ரீஸ்லேயும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் எவால்வ் ஆகிறதுக்கு அவர் சிஸ்டமேட்டிக் ஐடியாலஜி சொல்லியிருக்கணுமே தவிர அதை சொல்லவே இல்லை அப்படிங்கிறது அவரோட மேலே மேஜர் ஒரு கிரிட்டிசிசம். அந்த பாயிண்ட் எழுதிங்க. There was also a criticism that Wilson was more concerned about improving American administration bracketல ethnocentricist அப்படின்னு எழுதிங்க. improving American administration bracketல ethnocentricist rather than a discipline relevant for global countries.
a discipline relevant for global countries. So that's it. These are the criticism for Wilson. First 4 things are from theoretical perspective. Last 2 இது வந்து application perspective ல criticism இருக்குது. மீதி இருக்க விஷயங்கள் எல்லாமே யாரும் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ நமக்கு அடுத்து என்ன விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா, இதுவரையும் நம்ம படித்த எதையுமே மேக்ஸிமம் கொஷின் கேட்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி இதெல்லாம் ஏன் இன்னும் ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதான் மேட்டர்ஸ் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் சொன்ன பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி அப்படிங்கிறதோட அனலைசேஷன் என்ன, பிஸ்னஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் சொன்னார்ல, வுட்ரோ வில்சன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிஸ்னஸில் இருக்க ஒரு டெக்னிக்ஸ் அண்ட் டேக்னிக்ஸை எடுத்து நம்ம எங்கே அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணணும். இந்த பிரின்சிபல் இன்னைக்கு எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படின்னா பிபிபி மாடல், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலோட மோட்டோவே என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டும் இருக்கணும், ப்ரைவேட்டோட டெக்னிக்ஸும் இருக்கணும், ரெண்டும் சேர்ந்து கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது பேர் தானே பிபிபி மாடல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹைவே யாரோடது, கவர்மெண்ட்டோடது. ஆனால் அதோட டெக்னிக்ஸ் யாரோடது, ப்ரைவேட்டோடது. மெட்ரோ யாரோடது, கவர்மெண்ட்டோடது. அதோட டெக்னிக்ஸ் யாருது, ப்ரைவேட் டெக்னாலஜி, ஜப்பான் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறோம். அப்போ அவர் சொன்ன இது இங்கே ரிலவெண்ட்டாக இருக்குது. இங்கே சொல்லியிருக்காரா, நீங்கள் படிச்சுட்ருக்க யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் இது தான் அவர் சொன்ன மெரிட் பேஸ் சிவில்ஸ். இப்போ அந்த 7 பிரின்சிபலையும் வச்சு இப்போதைக்கு ப்ரெசண்ட்டாக எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு உங்களால் யோசிக்க முடியுதான்னு பாருங்கள். இவர் சொன்ன இந்த 7 பிரின்சிபலும் இப்போ ப்ரெசண்ட்டாக எப்படி யூஸ் ஆகுது அதான். கவர்மெண்ட்டோட பிஎஸ்சிஸ் அது தனி இல்லை, அது ஏதாவது ப்ராஜெக்டுக்காக போடுறதான். ஆனால் மேக்ஸிமம் அந்த கொஷின் தான் கேட்டிருக்காங்க இதுவரை. ஈவன் ஆஃப்டர் 130 years ஆஃப்
வில்சனோட இந்த பிரின்சிபல்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கும் டுடேஸ் ரிலவன்ஸ் வந்து என்னவா இருக்குது அப்படிங்கிறது தான் அதிகமாக கொஷின். இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இப்போ பாலிட்டிக்ஸ் அண்ட் இப்போ ஓவராலாக உட்ரோ வில்சன் வந்து சொல்ல வர விஷயம் என்ன? இப்போ இந்த 7 பிரின்சிபல் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றார்? எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்ல வர்றார். ஆமாம் தானே? த்ரூ தி 7 பிரின்சிபல்ஸ் உட்ரோ வில்சன் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி ரிஃபார்ம்டு டு ஃபங்க்ஷன் அஸ் அ எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ இன்ன வரையும் எல்லா கண்ட்ரீஸும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் தான். இந்தியாவிலையும் என்ன பண்ணியிருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி 2 போட்டிருப்பாங்க. 1966 ஒன்று, 2000க்கு அப்புறம் ஒரு கமிட்டி போட்டு ARC 1 ARC 2 அப்படின்னு சொல்லி ஒன்று படிப்பீங்க. அப்போ உட்ரோ வில்சனோட கான்செப்ட் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எமர்ஜ் ஆகிறதுக்கான முக்கியமான விஷயம். இது ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது விஷயம், இப்போ அவர் சொன்ன ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்ன? பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி. ஈவந்தோ அந்த பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி அப்படிங்கிற கான்செப்ட் ரிஜெக்ட் ஆகிருந்தாலும் இன் ப்ரெசன்ட் சினாரியாவில் அது எப்படி வந்து எமர்ஜ் ஆகிருக்கு அப்படின்னா, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னு எமர்ஜ் ஆகிருக்கு. ஆமாம் தானே? செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னால் என்ன? லெஜிஸ்லேட்டிவ்ஸ் அவங்க வேலையை தனியாக பார்க்கணும், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்க வேலையை தனியாக பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் இட் ஸ்டில் எக்ஸிஸ்ட் அஸ் அ செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி அது எமர்ஜ் ஆகுது. இப்போ பிஸ்னஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தான் சொல்லிட்டேன், நிறைய பிஸ்னஸ் டாக்டிக்ஸை எடுத்து தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணுறோம். இட் மே பி சம்திங் நிறைய ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸோட டைஅப் பண்ணி அவங்களோட பிரின்சிபல்ஸை எடுத்து தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ரன் பண்ணுறோம். இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த திங்கர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ரிலவன்ஸ் கேட்டாங்கன்னா ட்ரை டு ரைட் ஃப்ரம் செகண்ட் பேப்பர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ், அதாவது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் அதிகமாக எழுதணும். இப்போ சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது மூலமாக அவர் என்ன க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தார்? தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் வந்து க்ரியேட் பண்ண சொன்னார். அப்போ தியரிஸ் அண்ட் பிரின்சிபல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் நியூவாக க்ரியேட் ஆகுதா இல்லையா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிலபஸ் வச்சுருக்கீங்களா? சிலபஸில் வந்து செகண்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் இருக்கும் பாருங்கள். அதில் வந்து நியூ லோக்கலிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்கா? சிலபஸில் செகண்ட் பேப்பரில் வந்து அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஐ திங்க் இது 14th சாப்டர், 12th சாப்டர் இருக்கா அந்த கான்செப்ட்? நியூ லோக்கலிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி இன்னமும் நியூ தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா இது இந்தியாவில் எமர்ஜ் ஆன நியூ கான்செப்ட், நியூ லோக்கலிசம் அப்படின்னு சொல்லி புரியுதா? லோக்கல் ஃபார் குளோபல் அப்படின்னு சொல்லி நிறையா படிப்போம். இப்போ லோக்கலில் இருக்க விஷயத்த குளோபலில் கொண்டு போய் எப்படி எமர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறதான் வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி இப்போ நியூ கான்செப்ட்ஸ் நிறைய எமர்ஜ் ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம பின்னாடி படிப்போம். நியோ டெய்லரிசம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலையை செய்ய ஒரு பெஸ்ட் வேயை ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ ஒரு வேலைக்கு வந்து முக்கியமான பிரின்சிபல் இருக்குங்கிறது தான், தட் இஸ் ஒரு வேலையை ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் படிக்கணும். இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள், அதுதான் சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். பின்னாடி வந்து அது டெய்லரை படிக்கும்போது உங்களுக்கு புரியும், டெய்லர் பற்றி தியரி படிக்கும்போது. அப்போ நியோ டெய்லரிசம் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அவர் சொன்ன சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்றைக்கும் ரிலவெண்ட்டாக தான் இருக்குது. எது? நியூ லோக்கலிசம், நியோ டெய்லரிசம் அப்படிங்கிறதெல்லாம் பிரின்சிபல்ஸ் தான், அது தியரிஸ் தான் அப்படிங்கிறது. இது கண்டிப்பாக ரிலவெண்ட்டாக இருக்கும். சிவில் சர்வீஸை பொறுத்தவரையும் இன்னமும் இந்தியாவில் UPSC எக்ஸாமினேஷன் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நடக்குது, மெரிட் பேஸில் நடக்குது. அது அவர் ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். வேலை ட்ரைனிங், எஸ் இட் இஸ் ட்ரைனிங்கும் வந்து நமக்கு மெரிட் பேஸ்டு ட்ரைனிங் தான் நடக்குது. இதை தாண்டி அவர் சொன்ன முக்கியமான பிரின்சிபலை தான் நம்ம இந்த பிரின்சிபல் தான் மேக்ஸிமம் படிப்போம். நியூ பப்ளிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சிலபஸ் இருக்குது தெரியுங்களா? ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே நியூ பப்ளிக் மேனேஜ்மெண்ட், NPM. அந்த NPMங்கிறது நத்திங் பட் கவர்மெண்ட் வித் பிஸ்னஸ் பிரின்சிபல்ஸை தான் NPMனே சொல்லுவோம்.
இதோட அப்ளிகேஷனே என்ன அப்படின்னா என்பிஎம் தான். டெய்லர் இப்போ உங்களுக்கு வந்து வில்சனோட இது அப்ளிகேஷன் இப்போ மேஜராக புரியலைனாலும் ஃப்யூச்சரில் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்க ஸ்டில் நம்ம வில்சனோட பிரின்சிபல்ஸை நிறைய இடத்துல வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள் கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி படிக்கல நம்ம கென்யாவில் இருந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அந்த கான்செப்ட் எடுத்து தான் என்ன பண்ணியிருக்கோம் இப்போ இந்தியாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ கம்பேரிட்டிவ் ஸ்டடி படிக்கணும்னு யார் சொன்னால் உட்ரோ வில்சன் தான் சொன்னார். அதோட அப்ளிகேஷன் தான் இன்றைக்கி இந்தியாவில் நடந்திருக்கு. இந்தியாவில் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூவ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்னு அது எங்கே ஆரிஜினேட் ஆனது? பங்களாதேஷில் தான் ஃபஸ்ட்டு வந்து இல்லை கவர்னன்ஸ் எடுத்தேன் அதுக்காக. செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து பங்களாதேஷில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து எமோஜ் ஆகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெஸ்ட் பெங்கால்குள்ளே வரும். அதுக்கப்புறம் தான் இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். மோஸ்ட் ஆஃப் த பாரோடு ஃபியூச்சர்ஸ் வந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட கல்ச்சுரல் லென்ஸை பேஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ்க்கு கொண்டு வந்திருக்கோம். அப்போ கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஏன் வில்சனோட எஸ்ஏ வந்து இன்னமும் வந்து ரிலவெண்ட்டாக இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ஒப்பீனியன் அப்படிங்கிறது சோஷியல் ஆடிட் சிஸ்டம் மூலம் இன்னமும் நம்ம பியூரோக்ரஸி கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்ஜெக்டிவ்ஸ் எஸ், இன்ன வரையும் கவர்மெண்ட் வந்து எஃபிஷியன்சியாக எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணமே இந்த 3 அப்ஜெக்டிவ் வந்து அவர் ப்ரொவைட் பண்ணது தான். புரியுதா? ஈவன் தோ உட்ரோ வில்சன் மேலே இவ்வளோ கிரிட்டிசிசம் இருந்தாலும் இப்போ ப்ரெசண்ட்டாக அவரோட எஸ்ஏ எப்படி ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் உங்களுக்கு கொஷின். நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரிலவெண்ட் ஆகுதா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் மோஸ்ட் க்ரூஷியல் பார்ட் ஆஃப் யுவர் வில்சன்ஸ் ப்ரிப்பரேஷன். இதிலேருந்து தான் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். மெரிட் பேஸ்டுனா என்னென்னா, அந்த மாதிரி எக்ஸாம் வச்சு எடுக்கிறது பேர் தான் மெரிட் பேஸ்ட். குவாலிஃபைடு பர்சன்ஸ் எடுக்கிறது. ஸ்பாயில் சிஸ்டம்னா நினச்சவங்கள அப்பாயின்ட் பண்ணிக்கிறது. அப்படியே அப்பாயின்ட் பண்ணுறாங்க நம்ம சிவில் சர்வீஸில். ஒரு குவாலிஃபிகேஷன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த ஆளை மட்டும்தான் அப்பாயின்ட் பண்ணுறது பேர் தான் மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீஸ். அந்த மெரிட் பேஸ்டு சிஸ்டம் எக்ஸாமினேஷன் பேஸ்டாகவும் இருக்கலாம், வேறு எது பேஸ்டாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து இம்பேக்ட் ஆஃப் வில்சன், இம்பேக்ட் அப்படின்னு போட்டு எழுதிங்க ஒரு 2 பாயிண்ட் மட்டும். இப்போ உட்ரோ வில்சன்னால் கிரியேட் ஆன மேஜரான இம்பேக்ட் என்ன? அதுதான் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கிரியேட் ஆகுதுக்கான காரணம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இம்பேக்டில் 2 பாயிண்ட் எழுதிங்க. ஒன்று, ஈவன் ஆஃப்டர் கிரிட்டிசிசம் அண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் கான்செப்ட் ஆஃப் டைகாட்டமி. Even after criticism and rejection of concept of dichotomy, the relevance of public administration as a discipline has not been refused. Because the concept of PAD is the foundation for public administration as a discipline. Because the concept of PAD is the foundation of public administration as a separate discipline. இவர் இதை பேசும்போது இந்த சப்ஜெக்ட் எமர்ஜதுக்காக முக்கியமான இம்பேக்ட். செகண்ட் முக்கியமான இம்பேக்ட் என்ன அப்படின்னா, ஹிஸ் எஸ்ஏ ஆன் ஸ்டடி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் has created the concern to focus more on the implementation side of a government.
the implementation side of a government. ஸோ கண்டெம்பரரி ரிலவன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டு கண்டெம்பரரி ரிலவன்ஸ். இப்போ நான் சொன்ன 2 பாயிண்ட்டுமே என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஏ ரிலீஸ் ஆனவுடனே கிரியேட் ஆன இம்பேக்ட் என்னென்னா, 1887 இது ரிலீஸ் ஆன உடனே 2 விஷயம் அதிகமாக பேசப்பட்டுச்சு. ஒன்று பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற செப்பரேட்டாக சப்ஜெக்ட் ஒன்று வேணும்னு பேசப்பட்டுச்சு. இன்னொன்று இதுவரையும் யாருமே இம்ப்ளிமெண்டேஷன் சைடில் அதிக ஃபோக்கஸ் பண்ணல. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் சைடு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான மேஜர் ரீசனாக இருந்தது வந்து உட்ரோ வில்சன் அப்படிங்கிறது தான். கண்டெம்பரரி ரிலவன்ஸ் அப்படின்னா 1887 ரிலீஸ் ஆன எஸ்ஏ இன்றைக்கி எப்படி ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் கண்டெம்பரரி ரிலவன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், administrative reforms as propounded by the Wilson are the basic need of efficient administration in present governments. Or need of the efficient administration in present government as mandated by the Constitution. As mandated by the Constitution. For example, as Administrative Reforms Commission in India. Second point, there has been business like administration in public administration. There has been business like administration in public administration to enhance the performance in contemporary governments. For example, e-governance administration, public-private partnership model, the concept of new public management. The concept of new public management. புரியல? ஆமாம், அது நியூ பப்ளிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு உள்ளே இருக்க ஒரு கான்செப்ட் தான். என்பிஎம்குள்ளே இருக்க போஸ்ட் என்பிஎம் மாடல் தான் என்பிஎஸ் அப்படின்னு சொல்லி, அது என்பிஎம்னு சொல்லிட்டாலே அது வந்துடும், ஒன்றும் பிரச்சனை. நெக்ஸ்ட் பாயிண்ட், as stated by Wilson, administration as a science, the theories and principles is builded
in contemporary era. In relevant to the society. In relevant to the society. For example, new localism in relevant to the society. For example, new localism, new localism, neo-Taylorism, neo-Taylorism and a new public service. Next point, relevance of comparative study of administration. The relevance of comparative study of administration is seen in most of the fields in administration. Most of the fields in administration. For example, borrowed futures of Constitution of India. Borrowed futures of Constitution of India. அதில் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எழுதிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யூஎஸில் இருந்து எடுத்தோம், இல்லை டிபிஎஸ்பி டியூட்டிஸ் ஏதாவது ஒன்று. இன்னொரு எக்ஸாம்பிள், செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாடல் ஃப்ரம் பங்களாதேஷ். செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாடல் ஃப்ரம் பங்களாதேஷ். DBT from Kenya. Direct benefit transfer from Kenya. Next point, there is increasing emphasis on merit based civil services in present day governments. There is increasing emphasis on merit based civil service in present governments and a scientific training for civil servants. Merit based civil service in present governments and scientific training for civil servants. For example, training for civil servants. UPSC civil service examination in India. For example, UPSC civil service examination in India. And training program of UPSC. Next point, the objectives proposed by Woodrow Wilson. The objectives proposed by Woodrow Wilson, like efficiency, economy and effectiveness. Efficiency, economy and effectiveness is also the objectives of new public management. Is also the objectives of
new public management. Last point இல்லை இன்னொரு பாயிண்டோட இருக்குது. The relevance of public opinion as control on bureaucracy. The relevance of public opinion as control on bureaucracy can be seen from the tools like social audit, and local self government in India. அதான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அதான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே இருக்க ஃபியூச்சர்ஸ் வந்து ஒன்று வந்து கிராம சபா. நீங்கள் நான் சொல்கிறது எல்லாமே வைடர் பெர்ஸ்பெக்டிவ், நீங்கள் சொல்கிறது பர்டிகுலர் பெர்ஸ்பெக்டிவ். அவ்வளோ. லாஸ்ட் பாயிண்ட், even though the concept of PID has been rejected, it has been re-emerged as the separation of powers in modern day governments. That's it. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு கொஷின் இருக்கும்ல, ஈவன் ஆஃப்டர் 130 years ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப், அதுக்கான ஆன்சர் இதுதான். ரிலவன்ஸ் ஆஃப் நான் ஒரு கொஷின் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. அந்த கொஷின் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வரால ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிட்டு வாங்க. Even though there were thinkers before Woodrow Wilson, why he is considered as the father of public administration? Explain. இன்னொரு கேள்வி எழுதிங்க. அதே கொஷினை நான் வேறு மாதிரி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், even after 6 overlapping paradigm of public administration, where public administration becomes
multidisciplinary in nature. Still, Woodrow Wilson is the father of public administration. Still, Woodrow Wilson is the father of public administration. Can it be justified? Can it be justified? ரெண்டு கொஷின் ஒன்று தான். செகண்ட் இது என்னென்னா, நம்ம அடுத்த கிளாஸில் என்ன படிப்போம் அப்படின்னா, எவல்யூஷன் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து படிப்போம். நெக்ஸ்ட் டாபிக் தட் இஸ் எவல்யூஷன் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற விஷயம். அதில் பேரடிம் தான் படிப்போம். என்ன 6 ஓவர்லாப்பிங் பேரடிம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். பட் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதை ட்ரை பண்ணிட்டு வாங்க. நான் ஆன்சர்ஸும் சொல்கிறேன், உங்களுக்கு டிக்டேட் பண்ணுறேன், நோ இஷ்யூ. ஏன் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இன்னமும் வுட்ரோ வில்சன் தான் ஃபாதர் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா அவருக்கு முன்னாடியும் நிறைய திங்கர்ஸ் இருந்திருக்காங்க, அவருக்கு அப்போவும் இதுக்கப்புறம் நிறைய ஸ்காலர்ஸ் வந்துட்டாங்க. பட் அவரை மட்டும்தான் ஃபாதர் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம் அப்படிங்கிற விஷயம். இதுதான் ப்ரீவியஸ் இயரில் மேக்ஸிமம் கொஷின் கேட்ட விஷயம். புரியுதா? ஸோ தட்ஸ் இட் அபவுட் வுட்ரோ வில்சன். ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் மேக்ஸிமம் கேட்பாங்க அப்படின்னா, ஒன்று ரிலவன்ஸ் கொஷினாக கேட்கணும், இல்லைன்னா ஒய் இவர் ஃபாதர் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கொஷின் கேட்கணும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு பிரின்சிபலை பற்றியும் கொஷின் கேட்கணும். இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள், பொலிட்டிக்கல் கொஷின்ஸ் ஆர் நாட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஷின்ஸ்னு கேட்குறாங்கன்னா அதோட ஆன்சர் எங்கே இருக்குன்னா, பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி, அதுதான் அதோட ஆன்சர். அதாவது பாலிட்டிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் தனி, அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஒன்றை சொல்கிறாங்க. அப்போ நீ அதுக்கு வந்து வுட்ரோ வில்சனோட பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி எழுதணும். இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள் வந்து கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி கேட்கலாம், இல்லை வேறு எதை பற்றி கேட்கலாம் அப்படின்னா உனக்கு அவர் சொன்ன பப்ளிக் ஒப்பீனியன் பற்றியோ வேறு பிரின்சிபலை பற்றியோ கேட்கலாம். ரீசன்ட் ரிலவன்ஸ் என்ன அவரோட அப்ளிகேஷன்ஸில், இல்லை அவரோட கிரிட்டிசிசம் ரிலேட்டடாக கேட்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், even though Woodrow Wilson considered as the father of public administration, his theory has been rejected for various reasons, explain அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போ நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா கிரிட்டிசிசம் எழுதணும். புரியுதா? ஸோ அப்போ வுட்ரோ வில்சனை பற்றி எக்ஸாமைன் பண்ண சொல்கிறாங்கன்னா அவரோட பாசிட்டிவ்னஸ், அதோட அவரோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் ஆல்சோ அவரோட கிரிட்டிசிசமும் உங்களுக்கு எழுத தெரியும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கொஷின்ஸ் இதுக்குள்ளே தான். இதுவரையும் அதிகமாக வுட்ரோ வில்சனில் மேக்ஸிமம் கொஷின்ஸ் கேட்டதில்லை. ஏன்னா இவ்வளோ தான் கொஷினே கேட்க முடியும், நம்ம படிச்சிருக்கிறதே அவ்வளோதானே. அவரோட தியரி, கிரிட்டிசிசம், ரிலவன்ஸ், அப்புறம் இதை தாண்டி ஏன் அவரை வந்து ஃபாதராக சொல்கிறாங்க அப்படிங்கிறது, அந்த கொஷின் தான் எனக்கு தெரிஞ்சு அடுத்த டைம் ரிப்பீட்டட் ஆகணும். ஏன்னா அவரோட 130 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ரிலவன்ஸுங்கிறது கேட்டாங்க. ஐ திங்க் 17லையோ 16லையோ கொஷின் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தென் ஃபாதர் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எதனால் இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? அதனால் நெக்ஸ்ட் கிளாஸோட ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிடலான்னா, இதுக்கோட ஆன்சரும் வில்சன்லேருந்து கொஷின் கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்ணணும், ப்ராக்டிஸ் கொஷின் பார்த்துட்டு தென் வில் மூவ்ஸ் ஆன் டு எவல்யூஷன் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி எவால்வ் ஆச்சு, நிக்கோலஸ் ஹென்ரியோட தியரி கிடையாது, அவர் தான் வந்து பிரிப்பார். 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டு போவார். நான் அன்றைக்கி பேசினேன்ல, ஃபஸ்ட்டு இப்படி தான் ஆரம்பிச்சது பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்னு, கடைசியாக வந்து முடியும் போது நியூ பப்ளிக் மேனேஜ்மெண்ட்டில் முடியும்ல, அதான் அந்த ஸ்டோரி பார்க்க போகிறோம். தேங்க்யூ.